श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। कृष्णद्वैपायनं व्यासं विद्धि नारायणं प्रभुं कोह्यन्यो भुवि मैत्रेय महाभारतकृद्भवेत् என்ன எம்பெருமான் தானே வேதவியாச பகவானாக அவதரித்து மகாபாரதம்ங்கிற பெருத்த சாஸ்திரம் 1.25 லட்சம் ஸ்லோகங்கள் கொண்ட பெரிய சாஸ்திரம் இதிகாசம் அத்தை இயற்றி அருளினான். எம்பெருமான ஒழிய வேற யாருக்கு இவ்வளோ பெரிய ஒரு சாஸ்திரத்தை இயற்றுவதற்கான சாமர்த்தியம் இருக்கிறதுன்னு மகாபாரதம் கொண்டாடப்படுகிறது. விஷ்ணு வேதேஷு விப்ரேஷு இன்னும் பக்திர் பவதி கல்யாணி பாரதாதேவான்னு எம்பெருமான குறித்து வேதங்களை குறித்து வேதம் வல்லார்களை குறித்து ஒருவனுக்கு பக்தி ஏற்பட வேணுமே ஆனால் அது மகாபாரதத்தை செவித்தால்தான் ஏற்படும், படித்தால்தான் கேட்டால்தான் ஏற்படும்னு மகாபாரதம் கொண்டாடப்படுகிறது. ஆக எம்பெருமான் தானே இயற்றியது, எல்லாருக்கும் பக்தியை உண்டாக்க வல்லது மகாபாரதம். இந்த மகாபாரதத்திலும் சாரமாக பக்தியை சொல்ல வந்தது பகவத்கீதை. இந்த பக்தி யோகம் என்பது அவ்வளவு சுலபமாக உண்டாகிவிடாது. இந்த பக்தி யோகம் உண்டாவதற்கு அங்கமாக பிரஜாபதி வித்யை, பிரஜாபதி வாக்கியம்னு சொல்லுவார்கள். சாந்தோக்கியத்துல 8வது பிரபாட்டகத்துல தஹர வித்யினுடைய அங்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுல பரமாத்மாவை பக்தி செய்வதற்கு, உபாசனம் செய்வதற்கு, தியானம் செய்வதற்கு அங்கமாக ஜீவாத்மாவை உள்ளபடியாக அறிந்து அவனை சாட்சா்காரம் செய்ய வேணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஜீவாத்ம சாட்சா்காரத்தை அடைவதற்கு வழியாக கர்மயோகம் முதலானவற்றை பெருமான் முதலிலே 2வது அத்தியாயம் தொடங்கி 6வது அத்தியாயம் வரைக்கும் அருளி செய்கிறான் கீதையிலே. அவத்துக்குள்ளே 3வது அத்தியாயம், இந்த 3வது அத்தியாயத்தினுடைய பெருமையை முதற்கண் பார்க்கலாம். இது கீழே நாம பார்த்து கொண்டு வருகிறோம். பாத்மோத்தர கண்டத்திலே பார்வதியினிடத்திலே ருத்ரன் சொல்வதாக அமைந்த ஒரு கதை. அதிலே ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய பெருமையும் திருப்பார்கடலிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானவன் பிராட்டி கேட்க அவளுக்கு கீதையினுடைய பெருமையெல்லாம், ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய பெருமையெல்லாம் பகர்வதாக அமைந்த கதைய ருத்ரனானவன் பார்வதிக்கு சொல்றான். அதிலே 3வது அத்தியாயத்தினுடைய பெருமையை பிராட்டிக்கு எம்பெருமானவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த 3வது அத்தியாயம் எப்படிப்பட்டது என்னால், ஜனஸ்தானத்துல கௌஷிக கோத்திரத்தை சேர்ந்த ஒருவன், ஜடன்னு பெயர் பெற்றவன். அவன் தனக்கு உண்டான தொழில்கள், கடமைகள் இவைகளை விடுத்து வணிகத் தொழிலை, பணத்தை சம்பாதிப்பதற்காக வணிகத் தொழிலை அவன் மேற்கொள்றான். பிறர் மனையிடத்திலே ஆசை உடையவனாக, மிகவும் கேளிக்கைகளிலே
ஈடுபட்டவனாக சூது விளையாட்டு, மதுபானம் முதலானவற்றிலே மிகவும் ஆசை உடையவனாக இருக்கிறான். பிராணிகளை வேட்டையாடுவதிலே, ஹிம்சை செய்வதிலே நோக்கமுடையவனாக அவன் திகழ்ந்து வந்தான். அப்படி இருக்கிற ஒரு காலத்தில அவனுடைய தனமெல்லாம் செலவழிந்தவாறே சூதாட்டத்தில, மதுபானத்தை சம்பாதிப்பதிலே இப்படி செலவழிந்தவாறே அவனுடைய திரவியத்துக்கு ஒன்றும் வழி தெரியல. அவன் திருடுவதையும் செய்ய ஆரம்பித்தான். அந்த தனம் அந்த தனத்தெல்லாம் பல பேரிடத்திலேருந்து தனத்தை எல்லாம் அவன் பெற்றான். அந்த தனத்தை கொண்டு ரொம்ப தூரம் சென்று வணிகத் தொழில, வியாபார தொழில அவன் மேற்கொள்றான். வடக்கு திக்க நோக்கி அங்கேருந்து கஸ்தூரி, நல்ல அகிர் புகை, சாமரம் முதலானவைகள்லாம் உயர்ந்த வஸ்துக்களை எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு அவன் திரும்பி வரான். அப்படி அவன் வரும்பொழுது அவன் தன்னுடைய பெண்டிலெல்லாம் பார்க்க வேணும், அழகான பெண்களை எல்லாம் பார்க்க வேணுங்கிற ஒரு ஆசையோட அவன் வருகிறான். ரொம்ப தூரம் கடந்து வர வேண்டிய ஒரு தேவை. ஆனா பெண்களை பார்ப்பதில் உண்டான ஆசையால வேகமாக அவன் ராத்திரி காலத்திலையும் சஞ்சரித்து வருகிறான். அப்படி யதேஷ்டமாக அவன் திரியும் காலத்தை ஒரு மரத்தினுடைய அடியிலே அவன் இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய திருடர்கள், அந்த காட்டு வழி பாதையில வரக்கூடிய திருடர்கள், அவர்கள் இவனை கொன்று இவன் சம்பாதித்து வந்த திரவியத்தை எல்லாம் கவர்ந்து செல்கிறார்கள். தான் செய்ய வேண்டிய தர்மங்களிலிருந்து இவன் நழுவினபடியாலே மிகவும் கோரமாக குரூரமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இவன் பிறக்கிறான். கொடிய வடிவத்தை உடையவனாக, ரொம்ப பசியையும் தாகத்தையும் உடையவனாக இவன் ஆறா. ரொம்ப இவனுடைய முடிகள், மயிர் முடிகள் எல்லாம் மேல் நோக்கி அப்படி விரூபமாக மிகவும் பயங்கரமாக இருக்கின்றன. இவனுடைய வயிறானது முன்பக்கத்தில் இல்லாமல் முதுகு பக்கம், பின்பக்கம் அமைந்திருக்கிறது, பின்னாடி தொங்குகிறது. இவன் உடம்பு வெறும் எலும்பு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு உடலாக ஆகிறது. ரொம்ப பயங்கரமான கண்கள் அத்த உடையவனாக இருக்கிறான். இவனுடைய பிள்ளை மிகவும் தர்மாத்மா. அவன் தகப்பனாருக்கு என்ன ஆயித்துன்னு தேடிக்கொண்டு அவர் எங்க போனார்னு பல இடங்கள்ல வருத்தத்தோட தேடிக்கொண்டு அவன் வருகிறான். அவன் எங்கெங்கெல்லாம் போனானோ அந்த இடங்கள்லாம் தேடி பார்த்து அவன் வரும்பொழுது இவர் இன்ன திசையில இப்படி போனார் அப்படின்னு அறிந்து இவருக்கு மரித்த தகப்பனாருக்கு ஹிதம் செய்ய வேணும் அப்படின்னு அவனுக்கு எண்ணம். தகப்பனாருக்கு நற்கதி கிடைக்க வேணுங்கிற ஒரு எண்ணத்தோடையவனாக அவன் இருக்கான். வாராணசிங்கிற காசி கஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்துக்கு தான் யாத்திரையாக தனக்கு யாத்திரைக்கு தேவையான பொருள்கள் அவைகள் எல்லாம் திரட்டி கொண்டு அவன் செல்லுகிறான். அப்பொழுது 7 இடங்கள்ல அவன் தங்கி தங்கி செல்லும் பொழுது தகப்பனார் எந்த ஒரு மரத்தடியிலே மரித்தாரோ அந்த மரத்துக்கே அவன் வந்து சேருகிறான். பாத வழியில அங்க சந்தியாவந்தனத்தை அவன் அனுஷ்டித்து தகப்பனார் இருந்த இடத்திலேயே கீதையினுடைய 3வது அத்தியாயத்தை அவன் ஜபிக்கிறான். அப்படி இந்த 3வது அத்தியாயத்தை முழுவதுமாக அவன் ஓதினவாறே கோரமான ஒரு சொல் கேட்கிறது. ரொம்ப கோரமான வடிவத்தோட தகப்பனாரை பார்க்கிறான். ஆச்சரியம் ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம் இவனுக்கு இருக்கிறது. ஆறுதுன்னு தெரியல. அதற்கு பிறகு நன்ன கிங்கணிகள் எல்லாம் கட்டப்பட்ட ஒரு விமானம், இந்த அழகான விமானத்துல ஒரு புருஷனை பார்க்கிறான். நிறைய ஸ்திரீகள் எல்லாம் அவனை சத்காரம் பண்ணுகிறார்கள். இந்த விமானத்தில் இருக்கக்கூடியவனை முனிகள் எல்லாம் அவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். அப்படி மஞ்சள் நிற வஸ்திரத்தை உடுத்தியவனாக அந்த தகப்பனார் அவன் பார்க்கிறான். அவர் இவனை ஆசீர்வதித்து இவன் கேள்வி கேட்கிறான், நீ யாரு, என்ன ஆச்சு உமக்குன்னு தனக்கு ஏற்பட்டதெல்லாம் சொல்லி கர்மத்தினுடைய ஒரு பலத்தை ஆராலையும் தவிர்க்க முடியாது என்ன அதெல்லாம் சொல்லி, நீ செய்த இந்த புண்ணியத்தினுடைய பயனாலே நான் இப்பொழுது நற்கதிய பெற்றேன் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை நீ பாராயணம் செய்தபடியால அந்த பலம் அது எனக்கு வந்து சேர்ந்தது. நீ இனிமே எனக்கு நல்வழி தேடுவதற்காக வாராணசிக்கு செல்ல வேண்டாம். எந்த 3வது அத்தியாயத்தினுடைய ஒரு ஜபத்தை செய்து எனக்கு நல்வழி கிடைக்கும்படியாக செய்தாயோ அதே போல என்னுடைய பிராத்தா தமையனார் அவரும் இதே போல பாபம் செய்தவர் தான், அவரையும் நீ விடுவிக்க வேணும்.
இதே போல நம்ம வம்சத்தை சேர்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் ஒரு பாப்பம் செய்து நற்கதி கிடைக்காமல் சிரமப்படுகிறார்களோ, துயர் அடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ நற்கதியை வழங்க வேணும். இந்த 3வது அத்தியாயத்தை இப்படி சேவித்து அவர்களுக்கும் நல்வழி கிடைக்கும்படியாக செய்ய வேணும் என்று சொல்ல, அவனும் இந்த 3வது அத்தியாயத்தை சேவித்து இந்த தடவை சேவிக்கிறதால இவருக்கு நற்கதி ஏற்படணும். ஒவ்வொரு தடவையும் சங்கல்பித்து தான் ஒவ்வொரு தடவை 3வது அத்தியாயத்தை சொல்வதாலையும் ஏற்படக்கூடிய புண்ணியத்தை தன்னுடைய முன்னோர்கள்ல ஒவ்வொருவருக்காக அவன் கொடுக்க, எல்லாரும் அவரவர்கள் அந்த யமபட்டணத்திலிருந்து கிளம்பி எம்பெருமானுடைய லோகங்கள் எல்லாம் அடைந்தார்கள் என்று சரித்திரம். அதாவது ஒவ்வொருவரையும் அழைத்து செல்வதற்காக விஷ்ணுவனுடைய அடியவர்கள் வந்து யமபட்டணத்திலிருந்து அழைத்து அங்கே செல்வார்கள். யமனும் எம்பெருமானுடைய ஒரு நியமனம்னு அறிகிறான். எம்பெருமானிடத்துல வந்து அவன் தொழுது நிற்க, உன்னை என்னுடைய ஒரு பிரதிநிதியாக பாப்பம் செய்யக்கூடியவர்களை தண்டிப்பதற்காக நான் வைத்திருக்கிறேன். ஆனா இவர்கள் எல்லாம் புண்ணியாத்மாக்கள். இந்த 3வது அத்தியாயத்தை கேட்டபடியால இந்த 3வது அத்தியாயத்தை கேட்டபடியாலையும் இந்த 3வது அத்தியாயத்தை சேவிக்கிறதுடைய புண்ணியத்தை பெற்றபடியாலையும் இவர்களுக்கு நற்கதியை கொடுக்க வேணும் என்று எம்பெருமான் நியமித்து, இனிமே உனக்கு யமபட்டணத்துல வேலை இருக்காது, எல்லாரும் இந்த 3வது அத்தியாயத்தினுடைய பயனை பெற்றார்கள் என்னெல்லாம் 3வது அத்தியாயத்தினுடைய பெருமையெல்லாம் எம்பெருமானவன் சொல்ல, யமனானவன் எம்பெருமான பலவாறாக ஸ்தோத்திரம் பண்றான். பெருமானுடைய திருமேனி அழகெல்லாம் அங்க வர்ணிக்கப்படுறது. பெருமானுடைய குரலானது மேகம் போல மிகவும், மேகம் எப்படி ரொம்ப கம்பீரமாக இடி முழங்குமோ அதே போல அழகிய ஒரு குரலை உடையவனாக பெருமானவன் வார்த்தை சொல்றான். பெருமான ஸ்தோத்திரம் பண்றதுக்கு வார்த்தையே இல்லை. உன்னுடைய பெருமைக்கு நான் என்னன்னு ஸ்தோத்திரம் பண்ணுவேன், வாய் மூடி மௌனமாக இருக்கலாம், அவ்வளவுதான். உன் பெருமைக்கு தக்கவாறு என்னால ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுன்னு இதெல்லாம் யமன் சொல்றான். பிறகு எம்பெருமானவன் இவெல்லாம் பாப்பத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி எம்பெருமான் மறைகிறான்னு சரித்திரம் சொல்லப்படுறது. இப்படி இந்த 3வது அத்தியாயமானது அந்த 3வது அத்தியாயத்தை சொல்லக்கூடியவனுக்கும் சரி, அதுக்கு மேல அந்த 3வது அத்தியாயத்தை சேவிக்கிறதால ஏற்படக்கூடிய புண்ணியம் பெற்றவர்களுக்கும் நரக்கம் முதலான ஒரு துக்கத்திலிருந்து, தாழ்ந்த பிறவி கிரகமாக பிறத்தல் முதலான துக்கங்களிலிருந்து விடுவிக்கும் என்று அந்த அத்தியாயத்தினுடைய ஒரு பெருமையானது பாத்மோத்தர கண்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3வது அத்தியாயத்தினுடைய அர்த்தத்தை இன்று சுப்பிரசித்தராக எழுந்தொழிருக்கக்கூடிய வேள்விக்குடி ஸ்ரீவே கிருஷ்ணன் சுவாமி அவருடைய திருவாக்காலே நாம் கேட்க இருக்கிறோம். இந்த சுவாமியினுடைய திருத்தகப்பனார் சுவாமி வாகமிருதவர்ஷி சுவாமி, வேள்விக்குடி வரதாச்சாரிய சுவாமி, அவருக்கும் இவ்வருஷம் சதமானோத்சவம் கொண்டாடக்கூடிய புத்தூர் சுதர்சன சுவாமிக்கும் மிகுந்த ஒரு நட்பு அமைந்திருந்தது. வேள்விக்குடி சுவாமி திருச்சி மாநகருக்கு எழுந்தருளும் காலமெல்லாம், திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு எழுந்தருள்ற காலத்திலெல்லாம் புத்தூர் சுவாமி தவறாமல் எழுந்தருள்வர். அவருடைய உபன்யாசம் பெரும்பாலும் திருவரங்கத்துல நடக்கும். புத்தூர் சுவாமி தவறாமல் எழுந்தருள்வர். இருவரும் சேர்ந்து கிரந்தங்கள் எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ உலகத்துக்கு மகோபகாரகமாக சித்தோபாய விஜயம் இனி இருவரும் சேர்ந்து வெளியிட்டருளினார்கள். புத்தூர் சுவாமியினுடைய பல கிரந்தங்கள்ல அட்டவணைகள், பாரதா மாலையில அட்டவணை, இதை போல பல விஷயங்கள், அதே போல ஸ்ரீவஜ்ஞபூஷணம் அரும்பதங்களோட சேர்ந்து வந்த முதல் பாகம், இதெல்லாம் புத்தூர் சுவாமியுடைய அந்த பதிப்புக்கு வேள்விக்குடி வாகமிருதவர்ஷி சுவாமி பெரிய சககாரம் துணை புரிந்து அருளினார் என்ன அதுலேருந்து பார்க்கிறோம். வேள்விக்குடி சுவாமிக்கு வாகமிருதவர்ஷிங்கிற விருதத்தை, திருநாமத்தை, பட்டத்தை கொடுத்தருளியவரே புத்தூர் சுவாமி தான். அதுக்கு மேல இப்பொழுது நாம் அனுபவிக்கிறோமே கீதா விவரணம், கீதார்த்த விவரண உபன்யாச மாலை, அந்த கீதார்த்த விவரணத்துடைய முதல் பதிப்பை பார்த்தீர்களே ஆனால் இந்த முதல் பதிப்பினுடைய முன்னுரை, அந்த முன்னுரையை சாதித்து அருளியவரே வாகமிருதவர்ஷி சுவாமி தான். அதே போல கைவல்ய சித்தாஞ்சனத்தை கொண்டாடி 7வது அத்தியாயம் 8வது அத்தியாயத்தினுடைய பதிப்புல கைவல்ய சித்தாஞ்சனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தத்தை கொண்டாடி ஸ்லோகங்கள் எல்லாமும் வாகமிருதவர்ஷி சுவாமி அனுகிரகித்திருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு நட்பு புத்தூர் சுவாமிக்கும் வேள்விக்குடி சுவாமிக்கும் அமைந்திருந்தது.
அது உபன்யாசங்கள் வாயிலாகவும் அமைந்திருந்தது, கிரந்தங்களை பதிப்பிக்கும் காலத்திலும் அமைந்திருந்தது. அவ்வளவு இருவரும் சேர்ந்து சம்பிரதாயத்துக்கு பற்பல உபகாரங்களை செய்திருக்கிறார்கள். அந்த வாகமர்தவர்ஷி சுவாமியுடைய திருக்குமாரர் பிரசித்தராக இப்பொழுது எழுந்தருளிருக்கக்கூடிய வேள்விக்குடி சுவாமி. இவருக்கு பாலவாகமிருதவர்ஷிங்கிற விருதத்தை கொடுத்தருளியவரும் புத்தூர் சுவாமி தான். அந்த பிதுகு சதகுணம் புத்திரா என்கிற ஒரு ரீதியிலே பெரிய சுவாமி வாகமிருதவர்ஷி சுவாமி எப்படி பாரதம் எங்கும் சம்பிரதாய பிரச்சாரம் செய்தருளினாரோ அதே போல சுவாமியும் அதை காட்டிலும் பல மடங்கு உலகமெங்கும் சம்பிரதாய பிரச்சாரத்தை செய்து வருகிறார். எல்லாருக்கும் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை பத்தி இன்னைக்கு பல தேசங்கள்ல பல பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அறிந்திருக்கிறார்கள் என்னால் அதற்கு முக்கிய காரணமாக திகழக்கூடியவர் வேலுக்குடி சுவாமி. அது தொலைக்காட்சிகள் மூலமும் சரி, நேரே உபன்யாசங்கள் நிகழ்த்துவதன் மூலமாகவும் சரி, பலவிதமாக ஒலிநாடாக்களை வெளியிடுவதன் மூலமாகவும் சரி, இப்படி பல விதங்களிலே சம்பிரதாய பிரவர்த்தனத்தை சுவாமி பெரிய ஒரு பரிசிரமத்தோடு செய்து வருகிறார்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த சுவாமிக்கும் புத்தூர் சுவாமிக்கும் பல விதங்களிலே தொடர்பு உண்டு. இந்த கீதார்த்த விவரணம், அது கீதார்த்த விவரணமானது பூர்த்தி அடைந்த ஒரு காலத்திலே, வேலுக்குடி சுவாமி பெரிய சுவாமி இருந்த காலத்தை தொடங்க பெற்று 1996 இந்த கீதார்த்த விவரணம் அது பூர்த்தி அடைந்தது. அப்படி அது பூர்த்தி அடைந்த காலத்தை ஜனவரி மாதம் 1996 திருவல்லிக்கேணியிலே ஒரு 3 நாள்கள் சில விழாக்கள் எல்லாம் சேர்த்து நடத்தப்பட்டன. சுதர்சன சுவாமியுடைய திருத்தகப்பனார் ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சன ஸ்தாபகர் ஸ்ரீனிவாசய்யங்கார் சுவாமி அவருடைய 100ஆண்டு விழா, ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனம் பத்திரிகை தொடங்கி 50 ஆண்டுகள் பொன்விழா, அத்தோட சேர்த்து இந்த கீதார்த்த விவரணம்ங்கிற நூல், அந்த உயர்ந்த கிரந்தம், அது 5 பகுதிகளாக வந்த கிரந்தம், அதனுடைய நிறைவு, அந்த கிரந்தத்தை பூர்த்தி செய்து அதை பதிப்பு செய்ததனுடைய அந்த நிறைவு விழா என்று 3ம் கொண்டாட பெற்றன. இந்த 3ம் சேர்த்து கொண்டாடப்பட்ட ஒரு காலத்திலே இந்த கீதார்த்த விவரண புஸ்தகங்கள், அந்த புஸ்தகங்கள் எல்லாம் எழுந்தருள பண்ணி கொண்டு திருவீதியிலே புத்தூர் சுவாமி அண்ணா, வேலுக்குடி சுவாமி அண்ணா, இன்னும் பல மகனியர்கள் எழுந்தொழினார்கள். ஸ்தோத்திர பாட கோஷ்டியோட அந்த உற்சவம் அப்படி நிகழ்ந்தது. ஆக அந்த சித்திரத்தை தான் சுவாமியுடைய உபன்யாசத்துக்கான அந்த ஃப்ளையர் அதிலே பார்த்திருப்பீர்கள். ஆக அப்படி இந்த கீதார்த்த புத்தூர் சுவாமியோட மட்டுமல்லாமல் விசேஷித்து கீதார்த்த விவரணத்தோடைய ஒரு தொடர்பை அந்த கிரந்தம் வெளிவரும் காலத்திலேயே, அது நிறைவுற்ற காலத்திலேயே ஒரு பெரிய ஒரு தொடர்பை உடையவர். மேலும் புத்தூர் சுவாமி பகவத் விஷயத்தை பதிப்பிக்கும் காலத்தே 7ஆம் பத்து ஸ்ரீகிருஷ்ணமாச்சாரிய சுவாமியுடைய அந்த கிரந்தத்தை மறுபதிப்பு செய்யும் காலத்தே அதற்கு உண்டான நிதி உதவி அதை அளித்தவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. மேலும் பற்பல கிரந்தங்களை, திருமால வியாக்கியானம் முதலான பல கிரந்தங்களை தாம் காலக்ஷேபமாக சாதிக்கும் பொழுது புத்தூர் சுவாமியுடைய கிரந்தங்களை தாம் மறுபதிப்பு செய்து அந்த காலக்ஷேப கோஷ்டிக்கு தம்முடைய ஒலிநாடாவோட அத்தையும் சேர்த்து வழங்கி புத்தூர் சுவாமியுடைய கிரந்தங்கள் மூலமாக இந்த சம்பிரதாயார்த்தங்கள் எல்லாருக்கும் போய் சேரும்படியாக சுவாமி பெரிய உபகாரம் செய்துள்ளியவர். இப்படி புத்தூர் சுவாமிக்கும் இவருடைய திருத்தகப்பனாருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. சுவாமிக்கும் அவருடைய நெருங்கிய ஒரு தொடர்புண்டு. அப்படிப்பட்ட சுவாமி பல முறை கீதா பிரவச்சனம் தொலைக்காட்சியிலே நிகழ்த்தியிருக்கிறார், நேர்முகமாகவும் நிகழ்த்தியிருக்கிறார். அந்த சுவாமியுடைய திருவாக்காலே தற்பொழுது 3வது அத்தியாயத்தினுடைய அர்த்தத்தை நாம் அனுபவிக்கலாம். இந்த விவரங்கள் எல்லாம் இந்த உபன்யாச மாலையில் இருக்கக்கூடிய பற்பல இந்த புகைப்படங்களாக இருக்கட்டும், இதை பற்றின விவரங்களாக இருக்கட்டும், பல வித்வான்களுக்கும் புத்தூர் சுவாமிகளுடைய இந்த தொடர்புகள் பற்றிய விவரங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் பெரும்பாலும் வழங்கி உபகரித்தருளினவர் புத்தூர் ரகுராமன் சுவாமி, ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் பத்ராதிபர். அந்த சுவாமிக்கு அடியனுடைய கிருதஜத்தையை தெரிவித்துக் கொள்றேன். இன்னும் சில விவரங்களை அடியனுடைய திருத்தாபனார் மூலமும் தெரிந்து கொண்டேன். அதே போல ரங்கராமாஞ்ச சுவாமியும் சில புகைப்படங்கள் எல்லாம் வழங்கினார்கள். இப்படி பலருடைய
ஒரு உபகாரத்தாலே இந்த ஒரு உபன்யாச மாலை நிகழ்கிறதுங்கிறதையும் இந்த ஒரு சமயத்திலே எல்லாரிடத்திலையும் தெரிவித்துக் கொண்டு இப்படி உபகரித்தவர்களிடத்தே கிருத்தஜத்தையும் ஆவிஷ்காரம் செய்து கொள்கிறேன். தற்பொழுது 3வது அத்தியாயத்தினுடைய உபன்யாசத்தை கேட்டு கழிக்கலாம். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எத்தனையோ மகனீயர்கள் அவதரித்தனர். அவர்களுக்குள் தனி சிறப்போடு விளங்குபவர் புத்தூர் சுவாமி. அனைவராலும் அன்போடு புத்தூர் சுவாமி என்னும், புத்தூர் வக்கீல் என்னும், சுதர்சனம் பத்ராதிபர் என்னும், கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சுவாமி என்னும் இப்படி பல திருநாமங்களாலே அழைக்கப்பட்டவர். அவர் செய்திருளிய மகோபகாரம், ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய கைங்கரியம் சொல்லொணாது. அந்த சுவாமி அவதரித்து 100 ஆண்டுகள் நிறைவேறுகின்றன. அவருடைய சதமான உற்சவம் இந்த குரோதி சம்பத்சரத்து கார்த்திக மாசம் சுவாதி திருநக்ஷத்திரத்தன்று கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்காக கடந்த ஆண்டு முதலே பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து வருகின்றன. அடியனுடைய திருத்தகப்பனார் வாகமருத்துவரிஷி வேலுக்குடி சுவாமி அவரோடு அவ்வளவு சேர்ந்து இருவரும் நெருங்கிய நண்பர்களாகவும் வித்வான்களாகவும் ஒருத்தருக்கொருத்தர் இணைந்து ஆற்றிய பணிகள் பல. அந்த ஒரு தொடர்பு அடியனுக்கு இருக்கிறது என்பதற்காகத்தான் இங்கு 2 வார்த்தை விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று சுவாமி பணித்திருக்க வேண்டும். இல்லையென்றால் புத்தூர் சுவாமியை பற்றி பேசக்கூடிய எந்த யோக்கியதையும் அடியனுக்கு இல்லை. அந்த சுவாமி அனுகிரகித்த பல கிரந்தங்களுக்குள், முக்கியமாய் விவரண கிரந்தங்களுக்குள் கீதார்த்த விவரணம் மிக முக்கியமானது. பல 1000 பக்கங்கள் கொண்ட நூல். பரமநடி அறக்கட்டளை மூலமாக அதன் ஒரு அங்கமான நூலாட்டி பலகலை ஓர்ப்பு மையம், அதன் மூலம் இந்த உபன்யாச மாலை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பல மாதங்களில் சனி ஞாயிறு தோறும் வித்வான்களை கொண்டு கீதார்த்த விவரணத்தின் ஓர் அத்தியாயத்தினுடைய சங்கிரகமாய் சொல்ல வேணுங்கிறது இடப்பட்ட பணி. சுவாமிகளுடைய சிஷ்யர்கள் எல்லாரும் சேர்ந்து செய்கிறார்கள். அதிலும் மேல திருமாளிகை சுவாமி அவரோடு மிகவும் இணைந்து பல கைங்கரியங்களை செய்தவர். இன்றைக்கும் அந்த சுவாமியினுடைய புத்தகங்களை எல்லாம் அப்பழுக்கில்லாமல், ஒரு எழுத்துப்பிழை அச்சுப்பிழை இல்லாமல் வாசிக்கிறோம் என்றால் அதுக்கு அந்த சுவாமியும் மேல திருமாளிகை சுவாமியும் முக்கியமான பங்காற்றியவர்கள். அந்த சுவாமியினுடைய தலைமையில் நடைபெறும் இந்த உபன்யாச மாலை, அத்தோடு அவருடைய திருக்குமாரர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன் சுவாமி இதை முயன்று எடுத்து புத்தூர் சுவாமிக்கு நாம் செலுத்தக்கூடிய கிருத்தஜத்தை அப்படி இருக்க வேண்டும் என்றே ஏற்பாடு செய்துள்ளார். மேன்மேலும் இது வளர்ந்து அந்த சுவாமியினுடைய கிரந்தங்களை அனைவரும் வாசித்து பயன்பெற வேண்டும். அதற்கு இந்த உபன்யாச மாலையும் உறுதுணையாக இருக்கும் என்று முதலில் விண்ணப்பம் செய்து கொண்டு பல்லாண்டு பாடி கொள்ளுகிறேன். அடியனுக்கு கொடுக்கப்பட்டது 3வது அத்தியாயம். அது கீதார்த்த விவரணம், அந்த சுவாமி எழுதியது. ஆனால் அடியேன் சொல்ல போவது அதனுடைய சங்கிரகம். கேட்போம். வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கண்ணனே இந்த ஜெகத்துக்கு குருவாக இருந்து எத்தனையோ நன்மைகளை நமக்கு உபதேசித்தார், வாழ வழிகாட்டியுள்ளார். இன்றைய வாழ்க்கையில் பகவத்கீதை ஒரு இன்றியமையாத வழிகாட்டி. இந்த நிகழ்ச்சியின் மூலம் விடாமல் பகவத்கீதையை கேட்டு வருகிறீர்கள். கீதையே ஒரு அமுதம்.
தேவர்களெல்லாம் அமுதத்துக்கு விருப்பப்பட்டனர், மரணமில்லாமை வேண்டும் என்பதற்காக. ஆனால் பகவத்கீதையாகிற அமுதமோ இவ்வுலகத்தில் உயிரோடு இருக்கும்போது நன்கு வாழ்வதற்கும் வழிகாட்டும். பின்னர் பிறப்பு இறப்பு ஏதும் இல்லாமல் கண்ணன் திருவடிகளையே அடைந்து ஆனந்தப்படவும் வைக்கும். அதனால்தான் இதை கீதாமிருதம்னு சொல்லுகிறார்கள். கீதையே ஒரு உபனிஷத்து. ஒவ்வொரு வேதத்துக்கும் பல உபனிஷத்துக்கள். அந்த உபனிஷத்துக்களையெல்லாம் சேர பிடித்து அதன் திரண்ட அர்த்தங்களைத்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பகவத்கீதையில் கொடுத்துள்ளார். அதிலே 2வது அத்தியாயம், அதைத் தொடர்ந்து 3வது அத்தியாயம், இவை மிகவும் முக்கியமானவை. அதனுடைய தொடர்ச்சியை இப்படியும் பார்க்கலாம். 2வது அத்தியாயத்தாலே ஆத்மா எத்தகையவன்னு விளக்கினார். இந்த சரீரம் அழியக்கூடியது, ஆத்மா நிலையானது. ஆத்மாவுக்கு இருக்கிற பெருமைகள் யாது, இவையெல்லாம் முதல்ல சொல்லிக் கொண்டார். இதை பற்றித்தானே அர்ஜுனனுக்கு முதல் சந்தேகம். அம்படித்தால் பீஷ்மர் இறந்து விடுவாரே, அவரை கொன்ற குற்றத்துக்கு ஆளாவேனே என்று அர்ஜுனன் துன்பப்பட்டான். கவலை. அதை போக்கத்தான் கண்ணனுடைய இந்த பெருத்த உபதேசம், 700 ஸ்லோகங்கள். இதிலே 2வது அத்தியாயத்தால் ஆத்மா நித்தியம்னு அர்ஜுனனுக்கு தெளிவுபடுத்தினார். அதோடு நில்லாமல் இந்த ஆத்மாவை காண்பதற்குண்டான வழி யாது, ஆத்ம சாட்சா்காரங்கிறதுக்கு வழி சொல்லி வருகிறார். ஆத்ம சாட்சா்காரம் முடிந்தால்தான் அடுத்தபடியாக பரமாத்ம சாட்சா்காரம் கிட்டும். 2வது அத்தியாயத்திலிருந்து 6வது அத்தியாயம் வரை ஆத்ம சாட்சா்காரம் தான் பலம். அதுதான் நாம் அடைய வேண்டிய பயன். அதற்கு பின்னால் 7வது 8வது 9வது அத்தியாயங்களில் பரமாத்மாவை அறிந்து காண வேணும், அதற்கு பக்தி ஒண்ணுதான் வழி என்று மேலே சொல்ல போகிறார். இப்போதைக்கு 2வது அத்தியாயத்திலிருந்து 6வது அத்தியாயம் வரை ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோகலக்ஷே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே பூர்வஷட்கேன சோதித்தே என்ற ஆளவந்தாருடைய ஆச்சரியமான கீதார்த்த சங்கிரகம். அதில் இது ஒரு 6 அத்தியாயத்துக்குன்னு சங்கிரக ஸ்லோகம். இதுலதான் அந்த சுவாமி அனுகிரகிக்கிறார். இந்த 6 அத்தியாயமுமே ஒரே அர்த்தத்தை சொல்ல வந்தவை. கர்மயோகம், ஞான யோகம், இவற்றையே வழிகள், இவற்றை மார்க்கமாக கொண்டு ஆத்ம சாட்சா்காரம் அடைய வேண்டும். அப்பதான் இந்த சரீரம் எத்தகையதுன்னு ஒழுங்கா புரியும். ஆத்மாவுக்கு எவ்வளவு சிறப்புங்கிறது தெரியும். கூடவே இந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கு இருக்கிற தொடர்பை மேற்கொண்டு அறிந்து கொள்ளுவதற்கு இது வழிவகுக்கும். இதுதான் 2வது அத்தியாயத்திலிருந்து 6வது அத்தியாயம் வரை கர்மயோகத்தையும் கூறினார், ஞான யோகத்தையும் கூறினார். இது எதை தெரிஞ்சுக்கணும்னாலும் ஆத்மா எப்படிப்பட்டவன்னு முதல்ல புரிய வேண்டுமே. அதைத்தான் 2வது அத்தியாயத்தினுடைய தொடக்கத்துல சொல்லிட்டார். அதற்கப்புறம் கர்மயோகத்தை பத்தி விளக்கினார். அப்புறம் ஞான யோகத்தை பத்தி சொன்னார். 2வது அத்தியாயத்தை பொறுத்தவரை கர்மயோகம் ஞான யோகத்துக்கு ஒரு படிக்கட்டு. இப்படி வைத்துக் கொள்ளலாமா? 8வது வாசிச்சு முடிக்கணும், 10வது தேர வேண்டும், 12வதை தாண்ட வேண்டும், இளங்கலை பட்டத்தை முடிக்க வேண்டும், முதுகலை பட்டம் வாங்க வேண்டும். இதுதானே படிக்கட்டு. யாரும் 10வதை படித்துவிட்டு முதுகலை பட்டத்துக்கு நேரே போகலாம், அதுக்கு ஏதோ வேற வழிகள் இருக்கலாமே தவிர பொதுவா வழக்கம் இல்லை. நேர இதுதான் ஒவ்வொரு படிக்கட்டாக ஏற வேண்டும். அதை போலத்தான் 2வது அத்தியாயத்திலே கர்மயோகம்ங்கிறது கீழ்ப்படி. அர்ஜுனா, அதை பண்ண 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 மனம் தெளிவடையும். மனசுல நிறைய மாசு, மனத்துக்கண் மாசிலன் ஆதல்னு வள்ளுவனார் கூறினார். மனதுல மாசில்லாமல் இருக்க வேண்டும். மனமாசு ஒழிய வேண்டுமானால் கர்மயோகத்தை செய்ய வேண்டும். இதுதான் கண்ணை வச்ச படிக்கட்டு. விடாம நாம அன்றாட கர்மங்களை செய்து கொண்டிருந்தால் மனத்தில் இருக்கிற மாசு போகும். மனமாசு விலகினால்தான் ஞான யோகமே சித்திக்கும். அப்பதான் ஞான யோகத்தை பண்ணவே ஆரம்பிக்க முடியும்.
கைகால நன்னா இழுத்து வைத்து கொண்டு பத்மாசத்தில் அமர்ந்து இப்படியே கண்ணை மூடிக்கொண்டு ஞானத்தாலே பெருமான சாட்சாத்கரிக்கிறேன் நினைக்க போனால் 10 நிமிஷம் கூட நம்ம புத்தி நிலைப்படாது. அப்படித்தானே அன்றாடம் அல்லல் படுகிறோம். அதனால அது வழி இல்லை. அதுக்கு முன்னாடி சரிப்படுத்த வேண்டியதை செய்யணும். ஏதோ பெரிய பெரிய விளையாட்டு போட்டிகள்லாம் உலகளாவிய அளவில் நடக்கும். அதுல நீச்சல் போட்டி, ஓட்டப்பந்தயம், நான் நேர ஓட்டப்பந்தயத்துக்கு போறேனே அப்படின்னா உள்ள விட்டு விடுவார்களான்னா? அதற்கு முன்னால் அதுல சின்ன சின்ன போட்டிகள்லாம் கலந்துட்டு இருக்கணும். பாரத தேசத்திலேருந்து நம்மளை சிபாரிசு பண்ணணும். அப்புறம் தேசத்துக்காக நம்ம ஆடுறதுக்கு போக முடியுமே தவிர படிக்கட்டுகளை ஏறாமல் என்னை தகுதி ஏற்படுத்தி கொள்ளாமல் எதையும் சாதிக்க முடியாது. மேல மனம் மாசு விலகணும். அப்பதான் ஞான யோகமே கிடைக்கும். உள்ளத்துல அழுக்கு இருந்தால் பெருமான தியானிக்கவே விடாது, ஆத்ம தியானத்துக்கும் போக விடாது. அந்த அழுக்கு போறதுக்கு வழி பயிற்சி, நிறைய முயற்சி. அதுதான் கர்மயோகம். அந்த கர்மயோகத்துல எத்தனையோ வகைகள். இதெல்லாம் 2வது அத்தியாயத்துல சொல்லிட்டார். மேலே கர்மயோகம், அதனால் மனமாசு அகலும், அதனால் ஞான யோகம், அதற்கு பின் ஆத்ம சாட்சா்காரம். இதுதான் படிக்கட்டு. ஆனால் அர்ஜுனனுக்கு இந்த படிக்கட்டு பிடிக்குமான்னு கேட்டால் அவனுடைய உள்ள நிலை, அவன் மனநிலை இப்போது எப்படி உள்ளது? எதையும் செய்யாமல் இந்த போர்க்களத்தை விட்டு ஓடி போய்விட வேண்டும். இங்கு சண்டை போட நின்றாலே பீஷ்மர் அடிக்கணும், உறவுக்காரர்கள் எல்லாம் கொல்ல வேண்டும், நண்பர்களை அழிக்க வேண்டும். இது எதற்கு நமக்கு பாவமும் நரகமும்? வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஒரு தப்பான புரிதலில் அர்ஜுனன் இருக்கிறார். இந்த யுத்தம்ங்கிறது க்ஷத்ரியனை பொறுத்தவரை தர்ம யுத்தம்ங்கிறது கர்மயோகம். அதுதான் அவன் மனதுக்கு எட்டவில்லை. அதுவே தான் கர்மயோகம். யுத்தத்தை நேர்மையா பண்ண பண்ண அதற்கு வேண்டிய வைராக்கியத்தோடு பற்றில்லாமல், என்ன நான் எத்தையோலாம் ஆசைப்படலே, மக்களை காப்பாற்ற வேண்டும், தர்மத்தை ரட்சிக்க வேண்டும், இதோட யுத்தத்தை பண்ணி கொண்டு வந்தால் அதுவே கர்மயோகமாகிறதுங்கிறத தான் இவர் சொல்ல வந்தார். அதுதான் அர்ஜுனனுக்கு ஏற்படுத்த வேண்டிய தெளிவு. ஆனால் கண்ணன் உண்மையில் என்ன கூறிவிட்டார்? இப்படி யுத்தம்ங்கிற கர்மயோகத்தை செய், அதனால மனத்தெளிவு உண்டாகும், அதற்கப்புறம் ஞான யோகத்தை அடையலாம் இப்படின்னு படிக்கட்டு கட்டினாரா? அர்ஜுனன் என்ன புரிந்து கொள்ளவில்லை என்றால், கர்மயோகம்ங்கிற கீழ்ப்படிக்கட்டை தாண்டினால்தான் ஞான யோகம்ங்கிற மேல் படிக்கட்டு வரும். அந்த படிக்கட்டையும் தாண்டினால்தான் ஆத்ம சாட்சா்காரத்தை அடையலாம்னு புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவன் அப்படி புரிந்து கொள்ளவில்லை. அவன் என்ன நினைத்தான்? எப்படியும் ஆத்ம சாட்சா்காரம் அடைய வேண்டும். கண்ணனே, அதுதானே உன் விருப்பம், ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் அதற்கு முன்னால் ஞான யோகம் இருந்தால் போரும் இல்லையா? அதுக்கு முன் படிக்கட்டு ஞான யோகம் தானே. முதுகலை பட்டம் வாங்க வேண்டும், அப்பதான் நல்ல வேலை கிடைக்கும், ஒத்துக்கொள்ளுகிறேன். அதற்கு முன்னால் எது தேவை? இளங்கலை பட்டம் தேவை. நேரே இளங்கலைக்கு வந்து விடுகிறேனேன்னு ஒருத்தர் பேச ஆரம்பித்தால் வாஸ்தவம் தான். முதுகலை பட்டத்துக்கு முன்னால் படிக்கட்டுன்னா இளங்கலை தான். ஆனா அதுக்கு வருவதற்கு கீழே படிக்கட்டுகள் இருக்கின்றனவே, அதை சட்டென்று அர்ஜுனன் புரிந்து கொள்ளவில்லை. அது கூட அவனுக்கு தெரியாது இருக்கும்னால் அவன் மனம் அதை நாடவில்லை. நாம எப்பவுமே என்ன ஒரு மனோபாவத்தில் இருக்கமோ, மனநிலையில் இருக்கமோ, அதுக்கு தகுந்துதான் புஸ்தகத்துல கிடைக்குமா, ஆச்சாரியர்களுடைய உபதேசம் கிடைக்குமான்னு தேடுவோம். ஆனா திறந்த உள்ளம்ங்கிறது எது? ஆச்சாரியர்கள் என்ன உபதேசித்திருக்கிறார்களோ அதத்தனையும் விரித்து வைத்துக் கொண்டு இதுல எதை நாம் பண்ணணும்னு பார்க்கணும். நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேனோ அதை ஆச்சாரியர்கள் உபதேசித்திருக்கிறார்கள்னு பார்க்க போனால் அது தலைகீழ் பாடம், அது ஒத்தே வராது. அர்ஜுனன் அதனால் தான் இப்ப யுத்த பூமி விட்டு ஓடுகிறேங்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் ஞான யோகம்னால் எந்த செயலிலும் ஈடுபடாமல் இருத்தல், அமர்ந்து தியானித்து கொண்டே இருத்தல். அதுக்கு போர்க்களம் உதவாது, காடுதான் உதவும். இது அவன் நினைப்பு. அதனால நமக்கு ஞான யோகம் ரொம்ப பொருந்தும் போல் இருக்கிறது, அதற்கே போய்விடுவோம், கீழே கர்மயோகமே வேண்டாமே அப்படின்னு அர்ஜுனன் புரிந்து கொண்டு 3வது அத்தியாயத்துல முதல் 2 ஸ்லோகத்துல அதைத்தான் கேள்விகளாக எழுப்புகிறான். இப்ப நாம பார்க்க வேண்டியது கர்மயோகம்னே பெயரிடப்பட்ட 3வது அத்தியாயம். ஏற்கனவே 2வது அத்தியாயத்தை கேட்டு முடித்து விட்டீர்கள். இப்போது 3வது அத்தியாயத்தையும் முடிக்கிறீர்கள். அதனுடைய சுருக்கம் என்ன அப்படிங்கிறத மட்டும் அதை விட சுருக்கமாக அடியேன் இப்போது விண்ணப்பம் பண்ணுகிறேன். 3வது அத்தியாயத்துக்கு கர்மயோகம்னு பேர். கீழே 2வது அத்தியாயத்துக்கு சாங்கிய யோகம், சங்கியான புத்தி, அதால் அறியப்படுகிற ஆத்மா, அதை பத்தின படிப்பா இருந்ததுனால சாங்கிய யோகம். இது கர்மயோகம். கர்மத்தை எக்காரணம் கொண்டு விட முடியாது.
கர்மயோகம் செய்தே தீர வேண்டும். நீ நினைக்கிறா போல யுத்த பூமியை விட்டு ஓட முடியாது. ஞான யோகிக்கும் கர்மயோகம் விடாது. இதெல்லாம் தான் 3வது அத்தியாயத்துல சொல்ல போறார். நல்ல கர்ம காரியதா என்றால் கர்மம் கண்டிப்பா செய்யப்பட வேண்டியதே, யாராலும் செய்யப்பட வேண்டும். இதை வலியுறுத்தி சொல்லுகிற யோகமானபடியால் அத்தியாயமானதுனாலே இதற்கு கர்மயோகம்னே பேர் வைத்தார்கள். அர்ஜுனன் தான் குழம்பி போய் முதல்ல கேள்வி எழுப்பினான். ஜாயசி சேது கர்மணஸ்தே மதாபுத்திர் ஜனார்தன தத்து கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. அர்ஜுனன் கண்ணனை பார்த்து கேட்கிறார், கண்ணனே, உன்னுடைய அபிப்பிராயப்படிக்கே கர்மயோகம்ங்கிறது கீழ்ப்படி, கீழ்நிலை, ஞான யோகம்ங்கிறது மேல்படி. ஜாயசி சேது கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன. ஜனார்தனனே, நீதானே ஜனங்களுடைய பிறப்பை அறுத்து கொடுப்பவர். ஆனால் என்னை போய் பிறப்பில் அழுத்துகிறாயே, நீ பிறப்பை அறுப்பவனா பிறப்பிலே அழுத்துபவனா? அர்ஜுனன் இப்படி கேட்ட உடனே கண்ணனுக்கே புரியாமல், நான் எங்க அர்ஜுனா உன்னில் பிறப்பில் அழுத்தினேன்? பிறப்பறுக்கிறதுக்குத்தானே கர்மயோகத்தையே சொன்னேன். அர்ஜுனுடைய அபிப்பிராயம் என்னவா எடுத்து, நம்ம பல பேருக்கு இந்த சந்தேகம் உண்டு. ஒன்னு பிரவிற்த்தி மார்க்கம், மற்றொன்று நிவிருத்தி மார்க்கம். செய்து 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 அடைதல் பிரவிற்த்தி மார்க்கம். விலகி 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 எதையும் செய்யாமல் இருந்து ஆனால் இலக்கை அடைந்து விடுதல் நிவிருத்தி மார்க்கம். நிவிருத்தி செய்யாமல் இருத்தல், பிரவிற்த்தி செய்தல். உலகத்திலே ஒரு எண்ணம், அறிவியலாக இருக்கட்டும், பொருளாதாரம், வியாபாரம், வேலை வாய்ப்பு, கல்லூரி படிப்பு, இது எல்லாம் பிரவிற்த்தி. என நிறைய செய்ய வேண்டும். பக்தி, ஆன்மீகம், உபாசனம், தியானம், உபனிஷத்து, கீதை என்றாலே நிவிருத்தி மார்க்கம். இது உலகத்துல ஒரு பெரிய தப்பான புரிதல். அந்த புரிதல்ல ஒரு பகுதி தான் இப்ப எழுப்பப்பட்ட இந்த கேள்வி. என அர்ஜுனன் நினைத்தது, யுத்தம் பண்ணுவதென்னால் பிரவிற்த்தி மார்க்கம், அது கர்மயோகம். ஆனா ஞான யோகம்னால் எதுவும் பண்ணாமல் கால்களை மடித்து கொண்டு நினைத்து கொண்டே இருத்தல், தியானம் பண்ணி கொண்டிருத்தல் நிவிருத்தி மார்க்கம். கண்ணன் நிவிருத்தி மார்க்கத்தை தானே உபதேசிக்க வேண்டும். கண்ணன் எப்படி பிரவிற்த்தி மார்க்கத்தை உபதேசிக்கலாம்? நீ ஏன் கண்ணா பிரவிற்த்தி உபதேசிக்கிற? நீ நிவிருத்தியான உபதேசிக்க வேண்டும். என்ன பிரவிற்த்தி மார்க்கம் கொஞ்ச நாள் பட தள்ளி தள்ளி உயர்ந்து உயர்ந்து நிவிருத்தி மார்க்கத்துல கொண்டு போய் விட்டுவிடும். இதைத்தானே அவர் 2வது அத்தியாயத்துல சொல்லியிருக்கார். ஏன்னா அர்ஜுனனுடைய எண்ணத்தின்படி கர்மயோகம்னா பிரவிற்த்தி மார்க்கம், ஞான யோகம்னா நிவிருத்தி மார்க்கம். அது ஓரளவு தான் உண்மை, அது முழுதுமான உண்மை அல்ல. அங்கதான் அவனுடைய தவறான புரிதல். நாம எங்க புரிஞ்சுட்டு இருக்கோம்னால், வேலைக்கு போற இடத்துல நிறைய வேலை செய்யணும் பிரவிற்த்தி, ஆனா கோவிலுக்கு போற இடத்துல இப்படியே பெருமாளை தியானம் பண்ணிட்டே இருந்தா போறோம், அதனால நிவிருத்தி. இப்படி அர்த்தம். ஏன் கோவில்ல பெருக்க வேண்டாமா, மெழுக வேண்டாமா, கோலம் போட வேண்டாமா, பெருமாளுக்கு புறப்பாட்டுக்கு தோல் கொடுக்க வேண்டாமா, பூ தொடுக்க வேண்டாமா, சந்தனம் கசி கொடுக்க வேண்டாமா? எது வேண்டாம்? ஒன்னும் வேண்டாம். பெருமான முன்னாடி போய் நின்று கொண்டு தொழுவதற்கு தியானிப்பதற்கு உடம்பு வேணும். நடந்து வண்டியை பிடிச்சு கோவிலுக்கு போகணும். பக்கத்து தெரு பெருமாளா இருந்தா கூட நடந்துதான் போகணும். போகணும்னா காலுக்கு சக்தி வேணும், வேணும்னா சாப்பிடணும், சாப்பிடணும்னா சம்பாதிக்கணும். எப்படி பிரவிற்த்தி இல்லாத இருக்க முடியும்? யாருக்காக இருந்தாலும், ஒருத்தன் பக்தனாகவே இருக்கட்டும், சந்நியாசி சக்கரவர்த்தியாகவே இருக்கட்டும். ஏன் நம்முடைய பாரத தேசத்துல எத்தனை சன்னியாசிகள் பிறந்திருக்கா? ஆதிசங்கர பகவத் பாதர், அதே போல ராமானுஜாச்சாரியர், மேல அதுக்கப்புறம் பெரிய ஆச்சாரியரான மத்வாச்சாரியர், எத்தனையோ பேர், வல்லபாச்சாரியர், நிம்பார்க்காச்சாரியர், சைத்தன்யர், பலரும் சன்னியாசிகளா இருந்திருக்கா, கிரகஸ்தர்களா இருந்திருக்கா. இவர்கள் எல்லாரும் பெருமானே எல்லாம்னு சொல்லி மொத்த ஆசைகளையும் கைவிட்டவர்கள் தானே. ஆனா இவர்கள் வாழ்க்கையிலே சாப்பிடாமலே இருந்தார்களா? அதுக்கு வேண்டிய சோறு பிச்சை எடுத்தாவது அதை பெற்றுக்கொண்டு வராமல் இருந்தார்களா? பிக்ஷைக்குத்தான் போயிருப்பா, உஞ்சவிருத்திக்கு போயிருப்பா. ஆனா அதுவும் போய்த்தானே ஆக வேண்டும். ஏதோ ஒரு கர்மத்தில் ஈடுபடாமல் ஞான யோகியால் கூட வாழ முடியாது. அதனால் நாம் ஆன்மீகம், பக்தி, கோவில் அப்படி நினைக்கிறச்சேவே 60 வயசுக்கு மேலதான் பண்ணணும். ஏன்னா அது நிவிருத்தி மார்க்கம். இப்பெல்லாம் எங்களெல்லாம் கோவில், குளம், கீதைன்னு கூப்பிட வேண்டாம். எங்களுக்கு வயது 35 தான். நாங்க இப்ப நன்னா குடும்ப ரட்சணத்துக்காக வேலை பார்க்கணும், ஓடி ஆடணும், வீடு கட்டணும், நிலபலன் வாங்கணும். அதெல்லாம் பிரவிற்த்தி மார்க்கம். அதனால இப்ப எங்களுக்கு கீதை ஆகாது, கோவில் ஆகாதுன்னு நினைக்க போனால் இது பெரிய தவறு, தப்பான புரிதல். இது அவசியம்
நாமும் இதை ஒழுங்கா புரிஞ்சுக்கணும், நம்ம அடுத்த தலைமுறைக்கும் சொல்லணும், இல்ல நம்ம அப்பா அம்மாவா இருந்தாலும் எடுத்து சொல்ல வேண்டும். தப்பா புரிந்து கொள்ள வேண்டாம். பிரவிற்த்தி மார்க்கம்னால் வாணிகம், பிரவிற்த்தி மார்க்கம்னா வேலை, அதுதான் லௌகிகம். நிவிற்த்தி மார்க்கம்னாலே அதுதான் வைதிகம், அதுதான் ஆன்மீகம்னு நினைக்க வேண்டாம். ஆன்மீகம், வைதிகம், கோவில், பக்தியிலையும் எத்தனையோ பிரவிற்த்திகள் உள்ளன, பண்ணாமல் இருக்கவே முடியாது. நித்தியப்படி ஒரு சந்தியாதனம் பண்ணான்னு கூட கர்மா பண்ணித்தானே ஆக வேண்டும். அது எந்த வடிவம், எந்த எண்ணத்தோட பண்ண வேண்டும்ங்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும். ஆனா உலகத்திலே பிரவிற்த்தி நிவிற்த்திங்கிறத பத்தி இப்படி ஒரு புரிதல் வைத்துக் கொண்டிருந்தால் அதை கண்ணன் மாற்றுகிறார்னு அர்த்தம். அதனுடைய அடிப்படையில தான் அர்ஜுனனே இந்த கேள்வி எழுப்பினான். சண்டை போடுறதுங்கிறது பிரவிற்த்தி, ஞான யோகம்ங்கிறது நிவிற்த்தி. நிவிற்த்தி தானே சிறந்தது, அதுதானே ஆத்ம சாட்சா்காரம் கொடுக்கும். அப்ப என்ன நேரையே நிவிற்த்தி மார்க்கத்தை உபதேசம் பண்ணிவிடேன், எதற்காக முதல்ல பிரவிற்த்தி மார்க்கத்தை உபதேசிக்கிறாய்? வேண்டாமே. இதுதான் அவனுடைய கேள்வி. வியாமிஸ்ரேண இவ வாக்கியேன புத்தி மோகயசீவமே ததேகம் வத நிச்சித்ய ஏன ஸ்ரேயோகமாப்புனியாம். ரெண்டையும் மாத்தி மாத்தி சொல்றேன் கண்ணா. பிரவൃத்தியும் சொல்றேன், நிவர்த்தியும் சொல்றேன், கர்மயோகத்தையும் சொல்றேன், ஞான யோகத்தையும் சொல்றேன். அந்த ரெண்டு சேர்ந்து குழம்பி போயிட்டேன். அந்த ரெண்டுத்துக்குள்ள ஒன்ன சொல்றியா? அந்த ஒன்னை நான் கேட்டுக்கொண்டு எது எனக்கு சிறப்பானதோ, எனக்கு எது சிறப்பானதோ அதை சொன்னாயானால் அதை கைப்பிடித்து அதன் வழி நடந்து நான் உயர்ந்து விடுவேன் அப்படின்னு அர்ஜுனன் கேட்டது முக்கியம். ஆனா கண்ணன் இப்ப பதில் சொல்ல போறார். யாருக்காக இருந்தாலும் பிரவிற்த்தி விடாது, ஒத்தரையுமே விடாது. அவன் கர்மயோகனா இருக்கட்டும், ஞான யோகியா இருக்கட்டும், பக்தி யோகியா இருக்கட்டும், யாரையுமே பிரவிற்த்தி விடாது. இது முதல் படி. இதுக்கப்புறம் இன்னொரு கேள்வியும் கேட்டுக்கொண்டு அதற்கும் சமாதானம் சொல்லிவிடுகிறேன். அது இரண்டாவது படி. அது இந்த 3வது அத்தியாயத்தில் இல்லை. இருந்தாலும் இதை கேட்கும் போதே பல முறை பல உபன்யாசங்கள் கேட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு ஐயம் எழும். அது வேண்டாங்கிறதுக்காகத்தான் இப்பவே ஐயத்தை நிவர்த்தி பண்ணிடுவோம். சந்தேக நிவர்த்தி ஏற்பட்டுடணும். இப்ப சந்தேகமே நிவர்த்தி மார்க்கத்தை பத்தினதுதான். அந்த சந்தேகமும் நிவர்த்தி அடையணும் இல்லையா? கண்ணன் என்ன சொல்றார்? ஞான யோகம்னா நிவர்த்தி, கர்மயோகம்னா பிரவೃத்திங்கிறதெல்லாம் இல்லை. ஞான யோகிக்கும் பிரவೃத்தி வேணும். அவனே ஞானத்தில் ஈடுபடணும்னாலும் தியானத்தில் ஈடுபடணும்னாலும் சாப்பிடாத இருப்பாரா, தூங்காத இருப்பாரா? எத்தோன்னு செஞ்சுதானே ஆக வேண்டும். என்ன ஞான யோகியா இருந்தா கூட கோவிலுக்கு போய் கைங்கரம் பண்ணாதல் இருப்பாரா? பக்தியில தேவையே கைங்கரம் தானே. அதனால எதுவா இருந்தாலும் உண்டு அர்ஜுனா, யாருக்கும் பிரவೃத்தி உள்ளது. ஆகவே நீ கர்மயோகத்தையே பற்று. கர்மயோகத்தை செய்யறதுன்னா சண்டை போடுன்னு அர்த்தம். திரும்ப கொண்டு வந்து ஆரம்பிச்ச இடத்திலேயே முடிச்சிட போறார் கண்ணன். இது ஒன்று. இரண்டாவது, இன்னொரு படி சந்தேகம்னு சொன்னேனே, அது என்னதென்னால் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இவையெல்லாம் ஒரு தட்டு, சரணாகதிங்கிற பிரபத்தி மற்றொரு தட்டு. இப்படித்தானே பல நாளும் கேட்டிருக்கிறோம். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஆழமான அர்த்தமே அதுதான், சரணாகதி. சரணாகதின்னா என்னது? எதுவும் செய்யாமல் இருத்தல். பெருமானே நீயே உபாயமாக இருக்க வேண்டும். துவமேவ உபாயபூதோ மே பவ இதி பிரார்த்தனாமதி சரணாகதி. தேவரீரே உபாயம், உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்னும் குறை வேண்டேன். உன்னை தவிர எதுனாலையும் யாராலையும் எனக்கு எந்த நன்மையும் வேண்டாம், பண்ணவும் முடியாது ஒத்தராலையும். உன் ஒத்தனாலதான் முடியும். என் நான் செய்கேன் ஆரே கழகன் என்னை என் செய்கின்றாய், உன்னாலல்லால் யாவராலும் ஒன்னும் குறை வேண்டேன். நாகணமிஷ நம்பிரான் சரணே சரண். பெருமான் திருவடிகளே உபாயம். அதனால சரணாகதினாலே அனைத்தையும் தொலைத்து மற்ற எந்த மார்க்கத்தையும் பார்க்காமல் பெருமாள் திருவடிகளே உபாயம் இருந்து அதன் மூலமே முக்தி பெற்று விடுதல். இதை நன்னா புரிந்து கொண்டிருக்கிறோம். இப்படி போனும்போது அடிப்படை தேவை என்ன? இது இந்த கீதையினுடைய கடைசியிலே கண்ணன் சொல்ல போகிறார். சர்வ தர்மான் பரித்யஜ்ய, எல்லா தர்மங்களையும் விட்டுவிடு. மாமேகம் சரணம் பிரஜ, என்னையே எல்லாமாக பற்று. அந்த ஸ்லோகத்தையும் ஞாபகம் வைத்துக் கொள்க. இப்ப நாம பார்க்க போற 3வது அத்தியாயத்தையும் ஞாபகம் வச்சுப்போம். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு முரண்பாடு இருக்கிற ஆப்பல தோணும். சரணாகத்தினாவது நிவிற்த்தி மார்க்கம்னு ஒத்துக்கலாமா? கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எல்லாம் பிரவிற்த்தி மார்க்கமாவே இருக்கட்டும். 3மே பிரவிற்த்தி மார்க்கமா இருக்கட்டும். சரணாகதி அது நிச்சயம் நிவிற்த்தி மார்க்கம் தானே. அப்படி இருக்கிறச்சே அதுக்காவது கர்மயோகம் வேண்டாம், கர்மங்கள் வேண்டான்னு வருமா இல்லையா? அப்ப விட்டுடலாமா? நான் சரணாகதர்களானால் கண்ணன் இப்போது அர்ஜுனனுக்கு உபதேசிப்பது பொருந்தாதல்லவா? கண்ணன் அர்ஜுனனே கடைசியா பக்தி மார்க்கத்துக்கு வரப்போறார், பக்தி யோகத்தில் இருக்க போறார்னு நினைத்து கொண்டு
ஆகவே கர்மஞான யோகம் வேணும்னு சொல்லி ஆகவே உனக்கு பிரவிற்த்தி விடாதுன்னு சொல்றார். வச்சுப்போம். அது கண்ணன் அர்ஜுனனுக்கு சொல்றது. நான் அர்ஜுனன் இல்லையே, நான் சரணாகத்தனாயித்தே. நான் சண்டையும் போட போறதில்லை, நான் பெருமான் திருவடிகளேன்னு பற்றினவன், ரொம்ப சாத்விகன். ஆகவே எனக்கு கர்மங்கள் கிடையாது இல்லையா, எனக்கு பிரவൃத்தியே கிடையாதே. சரணாகதி நிவர்த்தி மார்க்கம் தானே. இதுல வேற நிறைய இடத்துல எழுதி வச்சிருக்கா, மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி, துரும்பு நறுக்க பிராப்தி இல்லை. இதெல்லாம் சரணாகதியை விளக்கும் போது ஆச்சாரியர்கள் எழுதி வச்சிருக்கிற அழகான சொற்றொடர்கள். துரும்பு நறுக்க பிராப்தி இல்லை. இந்த விறகு ஒரு கட்டை இங்க இருக்கு, இது இப்படி பிளந்து அங்க எடுத்து வைங்கோ, பெருமாள் மோட்சம் கொடுத்துருவார். சின்ன காரியம், ஒண்ணும் வேண்டாம். இந்த பேனா இங்க இருக்கோ இல்லையோ, இதை தூக்கி இப்படி வைங்கோ, பகவான் மோட்சம் கொடுப்பார்னா வைத்து பேனாவை தூக்கி அங்க வச்சு மோட்சம் பெற்றுக்கொள்ளலாமானால் கூடாது. அவராகவே தான் கொடுக்க வேண்டும், அவரே தான் உபாயமா இருப்பார். நான் ஒன்றை செய்து மோட்சம் பெறக்கூடாது. இதுதான் உபாயாந்தர சம்பந்தமே இல்லாமல் பெருமானே உபாயம் நிறுத்தல். இப்படி இருக்கிறவனுக்கு ஏதானும் பொறுப்பு உண்டானால் மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி, நெஞ்சில நிம்மதியா கைய வச்சு இந்த குரட்டை விட்டு கொண்டு நன்றாக தூங்கலாம். மேம்பொருள் போக விட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரிசறிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி காம்பர தலை சிரத்து உன் கடத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும். சோம்பி இருக்கிறவா, சோம்பலோடு இருக்கிறவர்களே, அரங்கநாதரே, பெரிய பெருமாளே, நீர் ரொம்ப விரும்புகிறீர் போலும்னு தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடுகிறார். சோம்பி இருக்கிறது நான் ஒண்ணும் பண்ணாது இருக்கிறது, சோம்பர உகத்தி போலும். எதுவுமே பண்ணாமல் சோம்பி இருப்பவர்களை பெருமான் உகக்கிறான்னா இது நியாயமா? கோவில் அர்ச்சகருக்கு வேலை இல்லையா? அத்தியாபகருக்கு ஒண்ணும் இல்லையா? அங்க இருக்கிற கூட்டி பெருக்கி மூழ்கி எவ்வளவு வேலை எத்தனை பேருக்கு இருக்கு? இத்தனை பேரும் வேலை பார்த்தாகணும். இத்தனை ஆச்சாரியர்களும் நூத்துக்கணக்கான புஸ்தகங்கள் போட்டிருக்கா, நிமிஷம் இல்லாத உழைச்சிருக்கா, கண்ணை தூங்கினதில்லை, அமைச்சதில்லை. இவ்வளவு வேலை பார்த்திருக்கிறச்சே சோம்பரை ஒத்தி போலும் ஆழ்வார் பாடினால் சோம்பி இருக்கிறவனா சரணாகத்தன் அர்த்தம். ஆனா அப்படிதான் தெரிகிறது. சோம்பல் ஏதும் செய்யாமல் இருத்தல் நிவிருத்தி மார்க்கம். ஆகவே சரணாகதிங்கிறது நிவிருத்தி மார்க்கம் தானே. நமக்கு இந்த கீதை இப்போது எதற்கு? அர்ஜுனன் வந்து பிரவிற்த்தி மார்க்கம், அதனால கீதை சொல்றது நியாயம். 3வது அத்தியாயத்தை நன்னா சொல்லும். ஆனா நாங்கள்லாம் சரணாகத்தர்களாயித்தே, எங்களுக்கு எதுக்கு கீதை? நாங்க நிவிருத்தி மார்க்கத்தில் இருக்கிறவர்கள். கீதை முழுக்க செய் செய் என்று பிரவிற்த்தியை உபதேசிக்கிறது. சரணாகதிக்கு அது வேண்டாமேன்னு தோணும். மறுபடியும் தவறான புரிதல். இந்த புரிதல் இருந்ததுனால் அதையும் மாற்றிக்கொள்க. ஏன்னு சொல்றேன். எந்த நம்மாழ்வார் சோம்பர உகத்தி போலும்னு தொண்டர்பிழி ஆழ்வார் சொன்னார். சோம்பி இருக்கிறவர்களை உகக்கிறாய். எந்த ஆழ்வார்களுக்கும் அதே தான் அபிப்பிராயம், சோம்பலோட இருக்கணும். ஆனா எதுல சோம்பி இருக்க வேண்டும், எதுல உற்சாகத்தோட ஊக்கத்தோட இருக்கணும்னு சற்று பிரித்து கொள்ள வேண்டும். நம்மை பெருமானை அடையணும்னு ஆசை கொள்கிறோம், அதற்கு ஏதோ சில உபாயங்கள் இருக்கின்றன. அதுதான் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். அந்த உபாயத்தெல்லாம் பண்ண போறோமான்னு கேட்டால் ஒரு சரணாகத்தனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் உபாயமாகாது. பெருமாள் திருவடி தான் உபாயம்னு கெட்டியா இருந்துடுவோம். அப்பதான் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன். அதே அவர் தலையாட்டுட்டார், கவலைப்படாதே, நீ சரணாதி பண்ணிட்டு உனக்கு நான் மோட்சம் கொடுத்துட போறேன், இந்த சரீரம் முடியின் தருவாயில் கொடுத்து விடுகிறேன். இதைத்தான் திருக்கண்ணபுரத்து சபரி பெருமாள் நம்மாழ்வாருக்கு கூறினார். சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். சரணம்னு யார் நம்ம திருவடியை பற்றினாலும் மரணமானால் அவர்களுக்கு சபரி பெருமாள் வைகுந்தம் கொடுத்து விடுவார். நல்லா இருக்கு. அப்படின்னு நமக்கு ஒன்றும் கவலையே இல்லையே, ஒண்ணுமே செய்ய வேண்டாம் போட்டிருக்கே. மாசம் 1ஆம் தேதி எனக்கு சம்பளம் வந்துடும், அரிசி பருப்பெல்லாம் வந்து சேர்ந்துடும், நான் எதுக்கு உழைக்க போறேன்? அது இல்லைன்றதுனாலதான் உழைச்சுட்டு இருக்கேன். பேரு ஊரு அதுக்காக உழைக்கிறது, பெருமை வேணுன்றது இருக்கட்டும். இருந்தாலும் அடிப்படை தேவைகள் வந்து விட்டால் நான் ஒண்ணும் பண்ண வேண்டாம். மோட்சம் போறதுக்காகத்தானே இத்தனை பாடுபட்டேன். அவர் தான் கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டாரு. நான் சரணம்னு சொன்னேன், அவர் மரணம் எப்போன்னு கேட்டார். இப்பதான் அவர் தான் சொல்ல போகிறார், கொடுத்துடுவார். வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாமானால் இது 9ஆம் 10 10ஆம் திருவாய்மொழியில பாசுரம். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் 9ஆம் 10 10ஆம் திருவாய்மொழி இந்த பாசுரம் திருக்கண்ணபுரத்துக்கு பாசுரம். அதுலயே முதல் பாட்டு என்ன தெரியுமோ இருக்கிறது? மாலை நன்னி தொழுதெழு மினோ வினை கெட காலை மாலை கமலமலரிட்டு நீர். காலையில மாலையில தாமர புஷ்பத்தை பறித்து கொண்டு வந்து விடாம சௌரி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். ஒரு நாள் விட்டுடக்கூடாது. காலை மாலை கமலமலரிட்டு நீர், இது ஒரு பாட்டு. வகையால் மனமொன்னி மாதவன நாள், இது வேற பதிகத்திலே.
புகையால் விளக்கால் புதுமலரால் நீரால் திசைதோறும் அமரர்கள் சென்னிரஞ்சன் என்ன தகையான் சரணன் தமர்கட்கோர் பச்சே பூ புஷ்பம் சந்தனம் தூபம் தீபம் அகில் புகை எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து கைங்கரியம் பண்ணுங்கிறார். ஆண்டாளானா தன்னுடைய நாச்சியார் திருமொழியில் 100 தடா அக்காரடிசில் 100 தடா வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், இத்தனையும் பண்ணணும்னு அவளுக்கு ஆசை. நம்மாழ்வாரே திருவேங்கடமுடையானிடத்தே ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும், நாம் எல்லா கைங்கரியும் உனக்கு நான் பண்ணணும் விடக்கூடாதுங்கிறார். அதே போல மற்றொரு பாசுரத்தில் பரிவதிலீசனை பாடி விரிவது மேவல் உருவீர் பிரிவகை எண்ணி நன்னீர் தூய் புரிவதுவும் புகை பூவே, என்ன கைங்கரம் உண்டோ நான் பண்ணணும் இப்படின்னு நம்மாழ்வாரும் பிரார்த்திக்கிறார். ஒரு பக்கமானா சோம்பி இருக்கணும், ஒண்ணும் பண்ணக்கூடாது, அதுதான் பெருமாளுக்கு விருப்பம் அப்படின்னு பாட்டு இருக்கிறது. இன்னொரு பக்கமானா அனைத்தையும் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணணும், விடாம பண்ணணும் என்றும் பாட்டு இருக்கிறது. இது எது பிரவருத்தி எது நிவிருத்தின்னே தெரியலையே. சரணாகதின்னு சொன்னா நிவிருத்தி நினைச்சிருந்தோம் என்னால் வாஸ்தவம் தான். ஆனா நிறைய பிரவருத்தி பண்ண சொல்றாளேர்கள்னால் அதுவும் உண்மைதான். எப்படி ரெண்டும் உண்மையா இருக்கும்? ரெண்டும் முரண்பட்டு இருக்கவில்லையானால் ஒரு முரண்பாடு இல்லை. எது உபாயம்னு கேட்டீர்களானால் மோட்சம் போறதுக்கு வழி பெருமாள் தான். அதுக்கு ஏதாவது நீ முயற்சி எடுக்கணுமானால் எனக்கு எடுக்கவும் தெரியாது, எடுக்கிற ஆற்றலும் இல்லை, எடுக்கவும் கூடாது. அவர் அதை தரேன்னு சொல்லிட்டார். எப்ப மரணமானால் வைகுந்தம் கொடுக்கிறேன்னு விட்டாரோ மறந்துடுவோம், இனிமே அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எப்ப முக்கியமான கவலை போய்விட்டதோ பாக்கி நேரத்தை எப்படி செலவழிக்கிறது? 1ஆம் தேதி அன்னைக்கு சம்பளம் வந்தா தான் அரிசி வாங்க முடியும். யாரோ ஒரு மகா வந்தார், கவலைப்படாதே உன் மொத்த குடும்பத்துக்கு நான் சோறு போடுறேன்னு விட்டார். நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் பேசாம இருந்தார். பேசாம இருந்தா மனசு என்ன பண்ணும்? கெட்டதை நோக்கித்தான் அலையும். அதனால அந்த அரிசி கொடுத்தவரை என்ன சொன்னார்? அதெல்லாம் வேண்டாம், இந்த ஊருக்காக இந்த உழைப்பை செய்யு, இந்த 4 பேருக்கு இந்த நல்லதை செய், அந்த கோவில்ல பெருக்கி மொழிகின்று உன் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் இப்படின்னு அவர் சொன்னார். மனசை நினைக்காதேன்னு கட்டுப்படுத்த முடியாது, கைகால்களை எதுவும் செய்யாதேன்னு தடுக்க முடியாது. அந்த ஆற்றல் கொடுக்கப்பட்டது தான். அதை சரியான வழியில் பயன்படுத்த வேண்டும், தப்பான வழியில பயன்படுத்தக்கூடாது. இதுல சரியான வழியில பயன்படுத்தினால்தான் தப்பான வழிக்கு போகாத இருப்போம். பேசாம இரு, 1ஆம் தேதி ஆனா உனக்கு நான் பணத்தை கொடுத்துடுறேன் அப்படின்னு மட்டும் ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாருன்னு வச்சுங்க, எனக்கு வேற ஒரு வேலையும் அவர் கொடுக்கல, இதை மட்டும் சொல்லிட்டு போனா நான் என்ன தப்பு வேலைக்கு போகலான்னு என் மனசு ஓடுறதுக்கு ஆரம்பிக்கும். ஒரு நிலை படாது, பழக்கங்கள் கெட்டு போகும், எல்லாம் வீணாயிடும். அதனால அந்த சுவாமி முதல்லயே கேட்டு வச்சுட்டார், நீ இன்னென்ன காரியத்தை எனக்காக பண்ணுவேன்னால் 1ஆம் தேதி எனக்கு உனக்கு அரிசி பருப்பு நான் கொடுத்துட்றேன். அதே போலத்தான் இங்கேயும் வச்சுக்கோ. பெருமான் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார். அதனால அதை பத்தி இனிமே நான் கவலைப்பட வேண்டாம். அதற்கு கர்மயோகமா ஞான யோகமா பக்தி யோகமா அந்த மெனக்கட்டுறதெல்லாம் எனக்கு வேண்டாம். வெறுமை இருன்னு பெருமாள் சொல்லிட்டாருனால் அப்புறம் நான் வீணாவே போயிடுவேன். வெறுமை இருந்தா கையும் காலும் கெட்டே போயிடும், துருப்பிடிச்சு போயிடும், மனசு இன்னும் வேகமா துருப்பிடிச்சு போயிடும். யாரை குட்டலாமா கிள்ளலாமா அடிக்கலாமான்னு தான் என் புத்தி போகும். அதுக்கு தான் பெருமான் என்ன ஏற்படுத்தி விட்டார்? இருக்கிற காலத்தில் மீதமுள்ள காலம் எல்லாம் நிறைய கைங்கரியம் பண்ணின்று. பிரவிற்த்தி வரலேன்னு அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம், பிரவிற்த்தி கைங்கரியத்தில் வர வேண்டும். பிரவிற்த்தி அத்தனை உபாயத்துல வரக்கூடாது. நாம செய்ய போறிய செயல் ஈடுபடக்கூடிய அனைத்துமே உபாயம்ங்கிறதுலே மார்க்கம்ங்கிறதுல ஈடுபட வேண்டாம். ஆனா இந்த செயல் ஆற்றல் வேகம் உற்சாகம் ஈர்ப்பு இது இத்தனையுமே தொண்டு கைங்கரியம்ங்கிறதுல ஈடுபடுத்த வேண்டும். அதனால சரணாகதனுக்கும் கர்மம் விடவே விடாது. சரணாகதனும் கர்மம் செய்துதான் ஆகணும். ஆனா என்னவா செய்வார்? கைங்கரியமாக பண்ணுவார். இதே பக்தி யோக நிட்டனா இருந்தா உபாயம் ஒன்ன பண்ணணுங்கிற விருப்பம் இருந்தால் அவன் அந்த கர்ம யோகத்தை யோகமா பண்ணுவான். அதனால யாருக்குமே கர்மம் விடாது அர்ஜுனா. கர்மயோகத்தில் இருக்கிறவனுக்கும் விடாது, ஞான யோகத்தவனுக்கும் விடாது, பக்தி யோகத்தவனும் செய்துதாகணும். அவ்வளவு ஏன் நிவிற்த்தி மார்க்கம்னு உலகம் முழுக்க பிரசித்தி பெற்ற சரணாகதனும் கர்மத்தை செய்துதான் தீர வேண்டும். இதைத்தான் பிள்ளை லோகாச்சாரியர் கர்மமும் கைங்கரியத்திலே புகும்னு சாதித்தார். அதனால் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து இப்ப நாம பார்த்துட்டோம். இதுல இருந்து ஒண்ணுதான் உண்மை தெரிஞ்சுக்க வேண்டியது, யதார்த்தம் புரிஞ்சுக்க வேண்டியது. யாரையுமே கர்மாங்கிறது விடாது, செய்துதான் ஆக வேண்டும். செய்யாமல் சும்மா இருக்கிறேனால் கெட்டுத்தான் போவோம். இல்லைன்னா என்ன ஆகும்? தண்ணீர் வேகமா ஓடுகிறது, ஓடினா எப்படியா இருந்தாலும் கடல்ல போய் சேரப்போம். வேணும்னா நாம தடுப்பணை கட்டிக்கலாம், வேணும்னா ஒரு பெரிய சக்கரத்தை போட்டு அதுல இருந்து மின்சார உற்பத்தி பண்ணலாம்,
இல்லைனாலும் ஒண்ணும் இல்லை, அது போய் சேரத்தான் போறது, யாருக்கு உபயோகப்படும் படாது தெரியாது. ஆக மொத்தத்திலே தண்ணீர் ஓடிக்கொண்டுதான் இருக்கும். மனசு எத்தையோ நினைச்சுட்டு இருக்கும். இத்தனைன்னு சொல்லி திருப்பி விட்டா நினைக்கும். அதெல்லாம் ஒண்ணுமே நீ நினைக்க வேண்டாம், சூன்யத்தை நினைச்சுட்டு இருந்தா நினைக்குமா? மனசு அப்படி இருக்காது, தப்பான வழிக்கு தான் போகும். நீங்க உடலை கொடுத்துட்டார் பெருமாள், நிறைய சக்தி இருக்கு, ஆற்றல் இருக்கு, ஒண்ணும் பண்ண வேண்டான்னு வச்சிருந்தா புல் ஏதான் இந்த தரையை பேக்கலாமா, புல்ல வீணா பிடிங்கி போடலாமா, ஓரமா போற எறும்பு தலையிலான குட்டலாமா, இப்படி ஏதான் ஒரு புத்தி போகும். அதைத்தான் கண்ணன் சொல்றார், அர்ஜுனா இதெல்லாம் ஆகாது, யாரா இருந்தாலும் பிரவிற்த்தி மார்க்கம் தான் பொருந்தும். எவ்வளவு பெரிய உண்மை. ஆனா அன்றாட வாழ்க்கையில இந்த கேள்வி நமக்கு இருக்கு இல்லையா, பண்ணணுமா பண்ணக்கூடாதா, பக்தினாலே ஒண்ணும் பண்ணக்கூடாது இல்லையா, உத்தர பத்தி பேசக்கூடாது, இப்படின்னு நினைச்சுடுவோம். அதெல்லாம் இல்லை. இன்னொரு கோணத்தை பார்ப்போம். மனம், மொழி, மெய், மூணு இருக்கா? மனசால நினைக்கணும், வாயால பேச போறோம், மொழி, மெய், உடலால் செய்ய போகிறோம். இந்த மூணு பொருந்தணும். இந்த மூணு ஆளாளுக்கு ஒரு மார்க்கத்தில் போச்சுன்னா நம்மளால பக்தியே பண்ண முடியாது, எந்த ஒரு காரியத்தையும் ஒழுங்கா பண்ண முடியாது. மனம், மொழி, மெய், இதுல ஒரு ரெண்டு பிரவிற்த்தி ஆட்டம் மனசுல படல, ஒண்ணு நிவிருத்தி ஆட்டம் படல. மனம்ங்கிறதே நினைக்கிறதுக்கு தான் இருக்கு. நினைக்கும் போது மற்ற எந்த தொந்தரவும் இல்லாமல், வேற ஆனாலும் ஒருத்தர் பேசினா கூட தொந்தரவா இருக்கு, நான் தியானிச்சுட்டு இருக்கேன் பேசாம இருங்கிறோம். நல்ல மனதால் நினைத்தல்ங்கிறது நிவிருத்தி மார்க்கத்தை போல தோணும். அதே கையால் செய்தல், வாயால் பேசுதல்ங்கிறது பிரவிற்த்திய போல தோணும். இருக்கட்டும், அது அப்படி இல்லை, இருந்தாலும் இருக்கிறதா வச்சுப்போம். இந்த மூணுமே சேர்ந்து தானே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. மனம், மொழி, மெய் அப்படின்னா பிரவிற்த்தி நிவிருத்தி ரெண்டும் சேர்ந்து தான் வாழ்க்கை. ஒண்ணு நிவிருத்திக்கே போயிடணும், பிரவிற்த்தியிலே இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். பிரவிற்த்தியும் விட்டுட முடியாது, நிவிருத்தியும் விட்டுட முடியாது. ஒரு மட்டையடி ஆட்டம் ஆட்டார்கள் இல்லையா, 3 குச்சி நடப்பட்டிருக்கு, ஒருத்தர் கையில பெரிய மட்டையை பிடிச்சிருக்கார், ஒருத்தர் வேகமா வந்து பந்த வீசுறார். பந்த வீசின இந்த ஆட்டத்திலே பிரவிற்த்தி தானே. ஒவ்வொரு பந்தையும் எடுத்துக்கொண்டாகணும். 6 பந்து சேர்ந்ததுன்னா ஒண்ணு, அதை போல 20 போடுறா, அதை போல 50 போடுறா, 5 நாள் போட்டுட்டே இருக்கா. ஆடித்தானே ஆகணும். ஆடணுங்கிறதுக்காக பிரவிற்த்தி மார்க்கம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகவே மட்டையை கையில வச்சுக்க போறேன், எந்த பந்து வந்தாலும் ஓங்கி அடிப்பேன், எந்த பந்து வந்தாலும் அடிப்பேன்னால் அப்படி செய்யவே கூடாது. மட்டையடி ஆட்டத்துல முதல்ல கத்து கொடுக்கறது, எப்படிப்பட்ட பந்து வந்தா ஓங்கி அடிக்கணும், எப்படிப்பட்ட பந்தா இருந்தா தொடவே கூடாது, விட்டுடணும், ரெண்டும் சொல்லி கொடுப்பா. தப்பான பந்தை மட்டும் அப்படி தொட்டு விட்டு மட்டையனுடைய முனையில படும், அதுக்குன்னு பக்கத்துல 4 பேர் காத்துட்டு இருப்பா, அப்படியே பிடிச்சுடுவா. நம்ம திரும்பி வர வேண்டியதான், கிரகத்துக்கு வந்துடலாம். அதனால ஒண்ணு புரிஞ்சு பாருங்க, இந்த ஆட்டம் முழுக்க பிரவிற்த்தி தான். ஆனா அந்த பிரவிற்த்திக்குள்ள நிவிருத்தி இருக்கா இல்லையா? எந்த பந்தை விடணுமோ விட தெரிஞ்சாதான் நிற்கவே முடியும், இல்லைன்னா உடனே திருப்பி அனுப்பிச்சுடுவா. அதனால ஒரே பிரவிற்த்தி ஒரே நிவிருத்தின்னு மனசுல வச்சுக்கவே வேண்டாம். பிரவிற்த்தி கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும், ஈடுபட்டோட செய்துதான் தீர வேண்டும். அதே சமயத்துல நிவிருத்தி பண்றத விட்டுட முடியாது. ஆனா அந்த பண்ணிண்டே இருக்கிறச்சேவே கூடவே பண்ணாமையும் வரும், பண்றதும் வரும், பண்ணாமையும் வரும். எத்தனையும் நல்ல காரியம் பண்ணிட்டே இருப்போம். ஏதோ ஒரு இடத்துல கோவிலுக்கே போயிட்டு இருக்கோம், வரிசையில நின்றுட்டு இருக்கோம், பெருமாளை சேவிக்கணும், நம்ம பாட்டுக்கு ஏதோ ஸ்லோகம் சொல்லிட்டே இருக்கோம். பக்கத்துல யாரோ 2 பேர் காதலியே பட முடியாத அளவுக்கு எத்தையோ பேசி கொண்டிருக்கிறார்கள். சொல்லி பார்க்கலாம், கேட்கலன்னு என்ன பண்றது? நம்ம காதுல விழறதுனாலே காதார கேட்டுடுவோன்னு சொல்லக்கூடாது. அப்ப அது நிவிருத்தி, அதுல ஈடுபடவே கூடாது, உள்ளத்தையே செலுத்தக்கூடாது. நாம சொல்லிட்டு இருக்கிறதே தான் நாம நினைச்சுட்டு இருக்கணும், பெருமானையே தான் தியானம் பண்ணணும். எந்த பிரவிற்த்தியிலையும் நிவிருத்தி இருக்கும், எந்த நிவிருத்தியிலையும் பிரவிற்த்தி இருக்கும். அதனால இது இப்படியே ஒண்ணு இந்த பக்கம் சாய்வேன் இல்ல அந்த பக்கம் சாய்வேன் எல்லாம் வச்சுக்க கூடாது. இது நல்லா புரிஞ்சுப்போம். இதை தெரியத்தான் மனம், மொழி, மெய் இந்த 3 ஈடுபடணுங்கிறதும் புரியும். கர்மயோகம் கண்டிப்பா பண்ணியே தீரணும். அதைத்தான் கண்ணன் திரும்ப திரும்ப சொல்றார். ஆனா இப்ப சொல்ல போறது சற்று முறையை மாற்றுகிறார். 2வது அத்தியாயத்துல சொல்லச்சே கர்மயோகம், அதனால மனத்தெளிவு, அதனால ஞான யோகம், அதனால ஆத்ம சாட்சா்காரம். இதை சொன்னத்தானே அர்ஜுனன் நான் குழம்பி போயிட்டேன்னு சொன்னான். அப்படியே மாத்திட்டார் கண்ணன். நடுவுல இருக்கிற ஞான யோகத்தை எடுத்துடு அர்ஜுனா, அது வேண்டாம். கர்மயோகம் நேரே ஆத்ம சாட்சா்காரத்தை கொடுக்கும். இதுதான் இந்த 3வது அத்தியாயத்தினுடைய சுருக்கம். ஆளவந்தார் சாதிக்கும் போது அசக்தியா லோகரக்ஷாயை குணேஸ்வரோப்பிய கர்த்திருதாம் சர்வேஸ்வரேவா நஸ்யோக்தா திருத்தீயே கர்ம காரியதா. 3வது அத்தியாயத்தில் கர்ம காரியதா, கர்மம் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும்
என்று கண்ணன் வலியுறுத்துகிறார். என்ன நினைத்துட்டு செய்ய வேண்டும், கர்மத்தை செஞ்சுதான் ஆகணும். ஆனா எப்படி செய்ய வேண்டும் என்னால் அசத்தியா லோகரக்ஷாயை, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கண்ணன் வழி சொல்லி கொடுக்கணும். எல்லாருக்கும் பொதுவானது பிரவிற்த்தியா நிவர்த்தியா? பண்ணாம உட்காந்து தியானம் பண்ணுன்னா நம்ம எல்லாருக்கும் புரியுமா? அல்லது இன்னென்னத்தை செய், பெருக்கு முழுகு கோலம் போடு பூத்தொடு அப்படின்னா நிறைய பேர் வருவோமா? ஒரு உபன்யாச மண்டபம் 1000 பேர் உட்கார்ந்தார்கள். நீங்க எல்லாரும் பூத்தொடுப்போம், பெருமாளுக்கு உடனே வேணுமா, இந்த பிரசாதம் எல்லாம் பொட்டலம் போட்டு கொடுக்கணுமா அப்படின்னு 500 பேர் 600 பேர் வரேன்னு எழுந்து வருவா. ஆனா அதை விட்டு இங்கேயே அமர்ந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு இந்த கோவிலுக்குள்ள இருக்கிற பெருமாளை பத்தி தியானம் பண்ண போறோம்னால் ஒத்தரால 10 பேர் ஈடுபடுவா, மிஞ்சி போனா 50 பேர் வருவா, அதுக்கு மேல முடியாது. ஆனா பஜனை பண்ணலாம் பூத்தொடுக்கலாம்னா 1800 பேர் வந்துருவா. இந்த இடத்த பெருக்கணுமா முழுக்கணுமா உடனே வாங்க, ஒரு உழவார பணி பண்ணி ஆகணும்னா நான் வரேனேன்னு வருவா. ஈடுபடுவதற்கு பிரவிற்த்தி மார்க்கம் தான் நமக்கு பழகினது, நிவிற்த்தி மார்க்கம் நமக்கு பழகினதல்ல. குழந்தை பிறந்த நாள்ல இருந்து நமக்கு எது பழக்கம்? பிரவிற்த்தி. அழுதுருக்கோம், மலமூத்திரத்தை பெருக்கியிருக்கோம், பால் குடிச்சிருக்கோம், என்னமோ பண்ணிருக்கோம். எதுவுமே நம்ம சும்மா இருந்ததே கிடையாது. திடீர்னு அர்ஜுனன் இன்னைக்கு எனக்கு காட்டுக்கு போகணும், சும்மா இருக்கணும், ஞான யோகம்னால் அது புரியவும் புரியாது, பண்ணவும் முடியாது. அதை தெரியாத இவன் பேசுறாங்கிறதுக்காகத்தான் கண்ணன் பதில் சொன்னார். லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். அர்ஜுனா, நீ குழம்பிருக்க. நான் என்னமோ குழப்பிட்டதா நீ நினைச்சுட்டு இருக்க, நீ குழம்பிருக்க. நான் 2 மார்க்கம் சொன்னேன், இது கர்மயோகம், இது ஞான யோகம். இது கீழ்படிக்கட்டு மேல் படிக்கட்டு நீ நினைச்ச இல்ல, இது வேற மார்க்கம். இதுல போக வேண்டியவர்கள் வேற, இது வேற மார்க்கம், இதுல போக வேண்டியவர்கள் வேற. அப்படியா? அது நான் யாரு, இந்த மார்க்கத்துல யார் போகணும், அந்த மார்க்கத்துல யார் போகணும்னு கேட்டான். யாரெல்லாம் புலன்களை மொத்தமா அடக்கலையோ, இந்திரியங்களை மொத்தமா அடக்க முடியவில்லையோ அவர்களெல்லாம் கர்மயோகம்ங்கிற மார்க்கத்துல வரணும். யார் புலன்களை நன்றாக அடக்கி விட்டார்களோ அவர்கள் ஞான யோகம்ங்கிற மார்க்கத்துல போலாம். அர்ஜுனா, நீ சொல்லு, நீ இப்ப இந்த 2த்துல யாரு? நீ என்ன மொத்த இந்திரியங்கள் அடக்கினவனா இல்ல இந்திரியங்களை அடக்காதவனால்? இப்ப விசாரம் மாறி போய்விட்டது. அர்ஜுனன் யோசிக்கிறான், நம்ம என்ன புலனடக்கம் இருக்கிறவனா புலனடக்கம் இல்லாதவனால் நமக்கு அவ்வளவா இன்னும் இல்லைன்னு தான் தோன்றது. அப்படின்னா என்ன செய்யறது? கர்மயோகம் தான் ஒரே வழி. சரி, அர்ஜுனனை விடுவோம், நாம இந்த கேள்வியை கேட்டுப்போம். நம்ம எல்லாம் நம்ம புலன்களை முழுக்க அடக்கியிருக்கோமானால் இல்லையே, எந்த ஆசையும் போலையே. 60-70 வயசானா கூட சாப்பாட்டு இருக்கிற ஆசை கூட இன்னும் பெருசா குறைய காணும். ஏதோ கேளிக்கைகள்ல ஈடுபடுறது, எத்தையோ பண்ணி விருப்பு வெறுப்பு கோபம் தாவம் குடும்பத்தில் அது இது எத்தனை வச்சுருக்கோம். நம்ம என்ன புலன்கள்லாம் கட்டுப்படுத்திட்டோம்னா? அப்படின்னா எனக்கு வழியே கிடையாதா சுவாமி? எப்ப புலனடக்கம் இல்லையோ கண்ணனை அடைவதற்கு வழி இல்லையானால் அதுக்குத்தான் கண்ணன் வழி சொல்றார். உனக்கு வழி கர்மயோகம், நம்ம அனைவருக்கும் வழி கர்மயோகம். ஞான யோகம் அது யாரோ வசிஷ்டருக்கு இருக்கலாம், யாரோ அப்படிப்பட்ட சுக்காச்சாரியருக்கு இருக்கலாம், அது வேணா பொருந்துமே தவிர நமக்கெல்லாம பொருந்தும். அதைத்தான் ஞான யோகேன சாங்கியானாம். சாங்கியர்கள் ஆத்ம ஞானம் பெற்றவர்கள், புலன்களை அடக்கினவர்களுக்கு ஞான யோகம். கர்மயோகேன யோகினாம், யோகிகளுக்கெல்லாம் கர்மயோகம்தான். இன்னும் புலனடக்கம் வராதவர்களுக்கு இதுதான் என்று ஆச்சரியமா சாதித்தார். அங்கதான் கண்ணன் சொன்னது, ந கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத் காரியதே ஹ்யவசங்கர்ம சர்வஹா பிரகிருதி ஜெய் குணைகி. ஒரு நிமிஷம் கூட ஒத்தராலையும் சும்மா மட்டும் இருக்க முடியாது அர்ஜுனா. நீ என்னமோ நினைச்சிருக்கே காட்டுக்கு போய் சும்மா இருக்க முடியும்னு. காட்டுல போய் உட்காந்து தியானம் பண்றேன்னுட்டு குருக்ஷேத்திரத்துல என்னாச்சோ திரௌபதிக்கு என்ன ஆய்விட்டதோன்னு கவலைப்பட்டு கொண்டிருப்பாய். ஒரு நாளும் உனக்கு தியானம் கைகூடாது. அதை விட்டு இங்கேயே சண்டையை போட்டு திரௌபதிக்கு நல்லதையாவது பண்ணு, அத்தை செய்யலாமே அப்படின்னு கண்ணன் பதில் சொல்லிவிட்டார். அர்ஜுனனுக்கு வேற சந்தேகம் வந்தது. செய்யறேன், நீ சொன்னபடிக்கு கர்மயோகத்தையே செய்கிறேன். ஞான யோகமே வேண்டாம்னு ஒதுக்கிட்டியே, கர்மயோகமே போரும்னு சொல்லுகிறாயே, ஆத்ம ஞானமே அப்ப வேண்டாமா? ஞானம்ங்கிறது இல்லாம கர்மமேவா எல்லா நல்லதையும் பண்ணிடும்? ஞானம்தானே மோட்சம் கொடுக்கும்னு கேள்விப்படுகிறோம், ஞானான் மோக்ஷா. ஆனா நீ கர்மமே போரும்னு சொல்றியனால் அதுதான் நான் சொன்னேன் அர்ஜுனா, வாஸ்தவம் தான். ஆனா ஞானத்தை உள்ளடக்கிய கர்மயோகம், ஞானத்தோட தான் அந்த கர்மயோகத்தை செய்யணும். ஆத்ம ஞானத்தோட சேர்ந்த கர்மயோகத்தை செய் அப்படின்னு அதை அடமொழியோட சேர்த்து சொன்னார். ஏன்னா அர்ஜுனன் நினைச்சிருந்தது கர்மயோகம்னா விறுவிறுன்னு பண்றது. இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருக்க சேவம் பெருக்கணும் முழுகணும் பூத்தொடுக்கணும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா ஞானமே வேண்டாம் போல் இருக்கு.
உள்ள இருக்கிறவன் அனந்த பத்மநாப சுவாமியா, ஆறாமுதனா, சௌரி பெருமாளா, அரங்கநாதனா, அதெல்லாம் தேவையே இல்லை. என் வேலை பூவை கொண்டு வைத்தா கிடுகிடுன்னு தொடுக்கணும், பெருமாளுக்கு சமைச்சோம். இப்படியாண்ணா அது எங்க போறதுன்னு தெரிய வேண்டாமா? பூ தொடுத்தா என்ன கைங்கிறன்னு புரிய வேண்டாமா? அதை பெரியாழ்வார் பண்ணார், தொண்டடி புரியாழ்வார்னு தெரிய வேண்டாமா? ஆத்மா பெருமானுக்கு தொண்டன்கிறதுனாலதான் பூவை தொடுத்துன்னு இருக்கோம் என்று தெரிய வேண்டாமா? இந்த ஞானத்தோட கூடின கர்மயோகம், தனித்த ஞான யோகத்தை வேண்டான்னுட்டார். அது வழியே இல்லை, விட்டுடு. அது 2வது அத்தியாயத்தோட முடிஞ்சது. இப்ப 3வது அத்தியாயத்துல சொன்னது அந்த ஞானத்தோட கூடின கர்மயோகம். ஞான யோகத்தோட கூடின கர்மயோகம் இல்ல, ஆத்ம ஞானத்தோட செய்யப்படுகிற கர்மயோகம். நீங்க சொல்லுங்க, ஆத்ம ஞானமே இல்லாமல் கர்மயோகத்தை செய்வோமா? அதை பண்ணவே முடியாது, வீண். ஆத்ம ஞானத்தோட தான் பண்ணியாகணும். அந்த ஞானம் போருங்கிறார் கண்ணன். ஆத்மா எத்தகையவன், யாரு, ஸ்வரூபம் என்ன, அவனுக்கு கர்த்தவியம் என்ன, இதை தெரிந்து கொள். எப்படி உனக்கு பழகினது கர்மாதான், அதனால அதையே கையில் எடுத்துக்கோ. ஞானமும் கிடைச்சது, கர்மமும் கிடைச்சது. பண்ண பண்ண தானே பாப்பங்கள் தொலைந்து போய் ஆத்ம சாட்சா்காரம் கிடைத்து விடும். இதுதான் 3வது அத்தியாயத்தினுடைய வழி. காரியதேகி அவச கர்ம சர்வஹா பிரகிருதி செயற் குணைகி. நீ எப்பவுமே இந்த உலகத்துல பிறந்தன்னிலேருந்து உனக்கு பண்ணித்தான் பழக்கம் அர்ஜுனா, அதை விட்டே விடாதே. நல்ல எதுலையுமே கர்மம் விடாது. சரீரம்ங்கிறது இருக்கிற வரைக்கும் செஞ்சுதான் ஆகணும். இந்த சரீரம் இருக்கே, நியதம் குரு கர்மத்தம் கர்மஜாயோ ஹ்யகர்மணா, கண்ணனே சாதிக்கிறார். சரீர யாத்ராபிச்ச தே ந பிரசித்தேத் அகர்மணா. யாருக்கு ஒரு ஞானயோக நிட்டனுக்கு கூட சரீரத்தை பாதுகாக்கணுமே. சரீரம் ஆத்தியங்களும் தர்ம சாதனம். தர்மத்தை பண்றதுக்கு சாதனமே சரீரம் தானே. அதை பாதுகாக்கணும்னா சாப்பிடணும், தூங்கணும், உடை உடுத்தியாக வேண்டும். இதற்கு கூட கர்மயோகம் தானே வேணும். ஆனால் அது ஒன்ன விடாதுன்னு சொன்னவர். சரீர யாத்ராபிச்சதே ந பிரசித்தேது அகர்மணா. இது இன்னொரு அர்த்தம் சொன்னார். இன்னொரு கோணத்துல சொல்றேன். முதல்ல பிரவிற்த்தி நிவிற்த்தி என்னான்னு பார்த்தோம். அப்புறம் மனம், மொழி, மெய், இந்த 3 ஒத்துமையா இருக்கணும். அதுல பிரவிற்த்தியும் இருக்கும் நிவிற்த்தியும் இருக்குங்கிறத பார்த்தோம். மனம் புலன் அடக்கம் இருக்கிறவனுக்கு ஞான யோகம், அது நமக்கு இல்லை. நமக்கு ஏத்தது கர்மயோகம் தான் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது, இப்ப ஞானமே இல்லாத கர்மயோகம் பண்ணலாமானால் முடியாது. ஞானத்தோட கூடின கர்மயோகத்தை தான் பண்ணணும். ஞான யோகத்தோட கூட வேண்டாம், ஆனா ஞானம் இருந்துதான் செய்ய வேண்டும். இன்னொன்னு அடுத்த விதத்துல பார்ப்போம். உலகத்துக்கு க்ஷேமம் வேணும்னாலும் நம்ம எல்லாரும் கர்மயோகத்தில் ஈடுபட்டா தான் பண்ண முடியும். இல்லைன்னா உலகத்தை எப்படி ஓட்டுறது? கண்ணனே சொல்றார், ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நான் அனுவர்த்தயதீகயா. நான் ஒரு பெரிய சக்கரத்தை சுத்தின்னு இருக்கேன் அர்ஜுனா. அதுல யாரெல்லாம் கை கொடுக்கணுமோ கொடுக்கணும். கை கொடுத்தியானா உனக்கு நல்லது, மோட்சம் கிடைக்கும், எனக்கு மனசு திருப்தி ஏற்படும். ஆனா நான் எடுத்துட்டு இருக்கிற சக்கரத்தை சுத்துறதுக்கு நீ கை கொடுக்கலேனால் உன் வாழ்க்கையே வீண். மோகாஷாக மோக கர்மானக ஆகாயுகு இந்திரியாராமக மோகம் பார்த்த சவிந்ததே. உன் வாழ்க்கையை நீ வீணடிச்சிருக்க. உனக்கு உயர்ந்த வாழ்க்கையை கொடுத்தேன், அதுக்கு நீ எனக்கு உதவ வேண்டாமா? எனக்குன்னா எனக்கு இல்லை அர்ஜுனா, லோகக்ஷேமம், உலகம் க்ஷேமமா இருக்கணும்னா நம்ம எல்லாருமே காட்டுல உட்கார்ந்து தியானம் பண்ணியிருந்தா க்ஷேமமா இருக்குமா? இல்ல நாட்டுல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கர்மா பண்ணா க்ஷேமமா இருக்குமா? ஒருத்தனுக்கு ஒருத்தன் உதவணும், கொடுக்கணும், வாங்கணும், எல்லாம் பண்ணிட்டு இருந்தா தான் உலகமே ஓடும். அதை வச்சுட்டு தான் கர்மயோகம் ஞான யோகமே தவிர யாரும் எதுவும் பண்ணாமல் உழவர்கள் பயிர் பண்றா, நெல் வருது, நான் நெல்லை வாங்கி அரிசியாக்கி சாப்பிட்டுட்டு நான் காட்டுல உட்காந்துருக்கேன். உழவர் பார்த்தவர் நானும் தான் காட்டுல வந்து உட்காந்துக்கிறேன்னு அப்பான முன்னுதாரணம் ஆயிடாதா? நீ போய் காட்டுல உட்காந்துக்கிறேன்னு சொன்னியானா உன் பின்னாடி எல்லாரும் காட்டுக்கு வந்துருவான். அப்புறம் உலகத்தை எப்படி ஓட்டுறது? அதைத்தான் அடுத்தது சொல்றார். லோக சங்கிரகத்தை பாரு, உலக க்ஷேமத்தை பாரு. தேவான் பாவயதானேன தே தேவான் பாவயந்துவா பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேயப்பரம் அவாப்ஸ்யத. இந்த 2 நான் படைச்சு வச்சிருக்கேன். யஜ்ஞ தேவான் பாவயதானேன தே தேவாஹா பாவயந்துவா. வருணன், குபேரன், இந்திரன், வாயு, இப்படியெல்லாம் தேவர்களை ஏற்படுத்தியிருக்கேன். நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆகுதி எல்லாம் கொடு, யஜ்யம் எல்லாம் பண்ணு, ஹோமம் எல்லாம் பண்ணு, பூஜையை கொடு, படையலை கொடு. அவர்களுக்கு மழை கொடுப்பா, நெருப்பு கொடுப்பா, காற்று கொடுப்பா, ஐஸ்வர்யத்தை கொடுப்பா, எல்லாத்தையும் கொடுப்பார்கள். இப்படி நீங்க ஒத்தருக்கொத்தர் விட்டு கொடுத்து கொண்டு, ஒத்தருக்கொத்தர் நன்மை செய்து கொண்டு, உலகத்துல செய்து கொண்டு இதுல தேவேந்திரனும் போய் காட்டுல தியானம்னு சொல்லி நானும் போய் காட்டுல தியானம்னு சொன்னா கண்ணன் இப்ப தியானத்துக்கு விரோதி இல்லை.
காட்டுல இருக்கிறத வேண்டான்னு அவர் சொல்லல, நீ பண்ண முடியாது அர்ஜுனாங்கிறார். அதை பண்றவன் இருக்கான், புலன்களை முழுக்க அடக்கினவே பண்ணட்டும். நீயா பண்ண முடியும்? நீ க்ஷத்ரியன், நீ அரசன், நீ நன்னா செஞ்சுதான் ஜனங்களை காப்பாத்தி ஆகணும். அதனாலே உலக க்ஷேமம்னு பார்த்தாலும் ஒருத்தருக்கொருத்தர் உதவணும்னாலும் நான் ஈடுபட்டுத்தான் ஆக வேண்டும். இல்லைன்னா யஜ்ஞசிஷ்டாசின சந்தா முச்சந்தே சர்வகில்பிஷைகி புஞ்சதே தகம் பாபாக ஏபசந்தியாத்ம காரணாது. ஒருத்தன் பெருமானுக்கு ஆராதனை பண்ணணும். அந்த யாகம், அந்த ஆராதனை பூசை, அதனுடைய பலமா அதனுடைய கடைசியா இருக்கிற ஆகாரத்தை வச்சுன்னு தான் சாப்பிடணும். தெய்வத்துக்கு படைக்கிறது ஆராதனம், படைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டா அதுதான் போஜனம். அப்படி இல்லாமல் நானே பண்ணிக்கிறேன் நானே சாப்பிட்றேன் ஆனால் நீ பாவத்தை தான் உண்ணுகிறாய்னு அர்த்தம். அதனால யாகம் யஜ்யம் பண்ணணும்னாலே கர்மயோகத்துக்கு வந்துடும். ஹோமம் பண்ணணும்னாலே கர்மா. யுத்தமே உனக்கு ஹோமம், யுத்தம் தான் உனக்கு இருக்கிற யஜ்யம். நீ க்ஷத்ரியனா உனக்கு யுத்தம் யஜ்யம், அவர் வைசியர்னே வியாபாரமே யஜ்யம், இவன் பிராமணன் சொன்னா அவனுக்கு வேதம் யஜ்யம், அத்தியனம் யஜ்யம், அத்தியாபனம் யஜ்யம். அவனவனுக்கு விதிக்கப்பட்டதை செய். விட்டுட்டு காட்டுக்கு போறேன் ஆனால் அதனால் உலகமே நசித்து போய்விடும். நான் இந்த உலகத்தை சுத்தணும்னு பார்த்துட்டு இருக்கிறச்சே நீ கை கொடுக்கணும் அர்ஜுனா. இன்னொன்னு அடுத்த கோணத்துல சொல்றார், லோக சங்கிரகமேவாபி சம்பஷன்னு கர்த்துமர்கசி. அதாவது அர்ஜுனா, நீ அரசனா இருக்க, உன்னை பார்த்து நிறைய பேர் பின்தொடர்ந்து வருவார்கள். அப்படி நீ அவர்களுக்கெல்லாம் முன்னுதாரணமா ஒழுங்கா இல்லாமல் நீ காட்டுக்கு போயிட்டியானால் கர்மணைவிகி சம்சித்தி மாஸ்திதா ஜனகாதயா. பெரிய அரசன் ஜனகன், சீதையனுடைய தந்தை, அவர் கர்மயோகத்தை விட்டதே கிடையாது தெரியுமோ. ஜனகனை விடவா அர்ஜுனா நீ பெரிய ராஜா? அவரை விடவா நீ பெரிய ஞானி? ஜனகர் நினைச்சிருந்தா ஞான யோகத்துக்கே போயிருக்கலாம். அவருக்கு அத்தனை புலனடக்கம் உள்ளது, உனக்கு அவ்வளவுலாம் கிடையாது. அதனால ஜனகரையாவது பார்த்து தெரிந்து கொள். லோக சங்கிரகமேவாபி சம்பஷன்னு கர்த்துமர்கசி. லோக சங்கிரகம்னு ஒரு கருத்தை கண்ணன் இவ்விடத்திலே அறிமுகப்படுத்துகிறார். லோக சங்கிரகம்னால் நான் முன்னாடி நடக்கிறேன், என்னை பார்த்து 10 பேர் பின்னாடி வரப்போறார்கள், அவர்கள் என்னை பார்த்து தான் செய்வா. நான் எப்படி போறேனோ அப்படிதான் பண்ணுவா. நான் என்னுடைய ஆற்றலுக்கு தகுந்து நடக்கக்கூடாது. எனக்கு ஒரு 8 அடிச்சா இந்த மலையில அந்த மலைக்கு தாவுவேன்னு வச்சுக்கோ, என் பின்னாடியே 10 பேர் வந்துட்டு இருக்காள்னால் நான் திடீர்னு 10 அடி பள்ளத்தை தாவக்கூடாது. நான் தாவரேன்னு பார்த்தா அவனும் தாவுவான். அவனுக்கு அதுக்கு ஆற்றல் இருக்கா தெரியாது, தொப்புன்னு கீழே விழுந்துடும். குற்றம் யாருக்கு தெரியுமா வரும்? முன்னாடி நடத்தி காட்டினானே அவனுக்கு தான் குற்றம். ஏன்னா பின்னாடி வர்றவர்களுக்கு தகுந்த மாதிரி தான் முன்னாடி நடந்திருக்கணும். இவனுக்கு தெரியுங்கிறதுக்காக இவன் பண்ண போக பின்னாடி வர்றவர்களை வழி தவறி நடத்தின குற்றத்துக்கு ஆளாவேன். அர்ஜுனா, உனக்கு ஞான யோகத்துக்கு அருகதை இல்லை, இருக்குன்னே வச்சுப்போம். அப்படியே நீ பண்ணாலும் நீ அரசனானபடியால ஊரெல்லாம் உன்னை பிரிந்தொடர்ந்து வரும். நீ ஞான யோகத்தில் ஈடுபட்டியானா அவர்கள் ஞான யோகத்துக்கு வருவார்கள். அவர்களும் பெசாம இருந்தே மோட்சம் போயிடலாம்னு நினைப்பா. யாருக்கும் அதுக்கெல்லாம் சக்தி இருக்காது. அவர்களுக்கு மோட்சம் கிடைக்காது. அவர்களை தப்பான வழி நடத்தினேங்கிற பாவமும் உன்னை வந்து சேரும். அதனாலேயும் சொல்றேன், வேண்டாம். யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவ இதரோஜனா ச யத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. எப்படி சிரேஷ்டன் உயர்ந்தவன் முன்னால் நடக்கிறானோ அதை பார்த்து தான் மக்கள் பின்னாடி தொடர்ந்து வருவா. அந்த விதத்திலே நீ கர்மயோகத்தை தான் செய்யணும். செய். எவ்வளவு தூரம் நம்மளை செயல்படுத்தணும், செய்ய வைக்கணுங்கிறதுல கண்ணன் வேகமா இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். அப்புறமும் சொல்றார், உங்களெல்லாம் விடு அர்ஜுனா, எனக்கும் கர்மத்துக்கும் சம்பந்தமே கிடையாது இல்லையா? நானே அந்த கர்மயோகத்தை விடலையே. எனக்கு என்ன இருக்கு? நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் திரிஷு லோகேஷு கிஞ்சன. ஏ பார்த்த, நமே அஸ்தி கர்த்தவ்யம். நான் இந்த 3 லோகத்திலையும் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. நீங்கள்லாம் கர்மத்தை பண்ணித்தான் உங்க கர்மத்தை தொலைச்சாகணும். கர்மத்தினுடைய பலத்துல உங்களுக்கு விருப்பம் இருக்கு. பாவ புண்ணியங்களை தொலைக்கணும், அதன் பலம் சுகதுக்கத்தை அனுபவிக்கணும். என்ன கர்மமே தீண்டாதே. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்மபலே ஸ்பிருகா. என்ன கர்மமும் தீண்டாது, கர்ம பலத்தில் எனக்கு விருப்பமும் இல்லை. ஆனால் ஒரு நாள் என் கர்மத்தை நான் விட்டுருப்பேனா? உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஒத்தாசை பண்றேன். தேரோட்டுறதை எப்பவா நான் வெறுத்திருக்கேனா? உன் குதிரைகளுக்கு கொள்ளு வைக்கணும், தண்ணீர் காட்டணும் எப்பவான்னு விட்டுருக்கேனா? யமுனைக்கு கூட்டின் போய் அதுகளை குளிப்பாட்டுறதை நான் எப்பவா நிறுத்திருக்கேனா? என்னை பார்த்திருக்கேன் அர்ஜுனா, பண்ணிட்டு இருக்கேன். திரௌபதி கூட்டாலும் வரேன், பிரகலாதன் கூட்டாலும் வருகிறேன், ஆர் கூட்டாலும் கஜேந்திரன் கூப்பிட்டாலும் வருகிறேன். இப்படியே வந்து கொண்டுதான் இருக்கேன். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம். எனக்கு செய்ய வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. 3 லோகத்தையும் எந்த லோகத்திலையும் இல்லை. ஆனா நான் விடவே இல்லையே. நானவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்த ஏவச்ச கர்மணி. நான் எல்லா ஆசைகளும் நிறைவேறினவன். ஆனா எனக்கும் கர்மம் இருக்கு. நான் ஏன் தெரியுமா செஞ்சுட்டு இருக்கேன்? எனக்கு தலையில அது போடப்பட்டிருக்கு.
எனக்கு அது விதி கடமை அப்படிலாம் நான் பண்ணல. நான் ஒருவேளை பண்ணாமல் பேசாமல் இருந்து விட்டால் ஊர் முழுக்க கண்ணனே பண்ணவில்லையே நாம் ஏன் பண்ண வேண்டும், விட்டு விடுவோம்னு. ஏன்னா யார் உயர்ந்தவனோ அவனை பின்தொடர்ந்து தானே எல்லாரும் வருவார்கள். நான் உயர்ந்தவன், அப்ப நான் என்ன பண்றேன்னு ஊரெல்லாம் அப்படியே விளக்கெண்ணை விட்டுட்டு பார்த்தா நான் பண்ணலேன்னு வச்சுக்கோ, யாருமே பண்ண மாட்டார்கள். அதனாலதான் கண்ணனே சாந்தீபன இடத்துல போய் குருகுலவாசம் பண்ணி பாடம் படிச்சார். ஏன்னா அவருக்கு எது தெரியாதுங்கிறதுக்காக அவர் பாடம் படிக்கணும், எல்லாம் தான் தெரியும். ராமன் வசிஷ்டாச்சாரியர் இடத்துல போய் பாடம் படிச்சார், என்ன தெரியாதுன்னு அவர் வசிஷ்டர் இடத்துல போய் படிக்கணும், தெரியும். ஆனா அவர் போகாமல் இருந்திருந்தால் ஊரெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கும். ஓஹோ, குருகுல வாசம் வேண்டாம் போல் இருக்கு, குரு சிஷ்ய பாவமே வேண்டாம், எதுவா இருந்தாலும் நாமே புஸ்தகத்தை எடுத்து வச்சு கற்றுக்கலாம் எப்படின்னு தோணிடுச்சுன்னா, அதனாலதான் நானும் பண்ணி கொண்டு இருக்கிறேன்னார். அப்புறம் கடைசி சந்தேகம் அர்ஜுனன் கேட்டார், ஞானம்ங்கிறதே இங்க வேண்டாமா கண்ணா, எல்லாம் கர்மா கர்மா செஞ்சின்று சண்டை போடுங்கிறியே, ஞானத்துக்கு வேலை உண்டா இல்லையா, அது எந்த வடிவத்தில் இருக்க வேண்டும்னு அவர் கேட்டார். அதைத்தான் கண்ணன் தெளிவுபடுத்துறார். பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தாக மிதிமன்யதே. ஒரு ஞானம் வேணும். இந்த கர்மயோகத்தை நீ பண்ணும் போதெல்லாம் நான் செய்பவன் அல்லன், இதை நான் செய்யவில்லை அப்படிங்கிற ஞானத்தோட, அந்த பற்றில்லா தன்மைங்கிற வைராக்கியமாகிற ஞானம், அந்த ஞானத்தோட இந்த கர்மயோகத்தை பண்ணு, அதுதான் உனக்கு வேணுங்கிறார். இது ஆச்சரியமா இருந்தது அர்ஜுனனுக்கு. அது ஞானமா? நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன், ஆனா நான் செய்யலேங்கிற எண்ணத்தோடு பண்ணுன்னா, நான் செய்யவில்லை, நான் கர்த்தாங்கிற எண்ணத்தை விடுதல், அதை கையால விட முடியாது. ஏன்னா நான் பண்ணிட்டே இருக்கேன், நான் தான் பூ தொடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பித்து கொண்டே இருக்கிறேன். ஆனா கண்ணன் சொல்றார், நீ சமர்ப்பிக்கலைன்னு செய்யினால். நிஜமா பூவை கீழே வைக்க முடியாது, நான் சமர்ப்பிக்கவில்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நான் சமர்ப்பிக்கவில்லைங்கிற எண்ணத்தோடு சமர்ப்பிக்க வேண்டும். கையில பூ கூட இருக்கு, சமர்ப்பிச்சு தான் ஆகணும். ஆனா மனசுல எண்ணம், நான் செய்யல. இதுல பிரவೃತ್ತಿ எங்க இருக்கு, நிவர்த்தி எங்க இருக்கு பாருங்க. பூக்கூடைய சமர்ப்பிக்கச்சே பிரவೃತ್ತಿ இருக்கு, இதை நான் செய்யவில்லைன்னு இருக்கிறச்சே நிவர்த்தி இருக்கு. இந்த நிவர்த்திங்கிறது ஞானம். நிவர்த்தி எப்பவும் செய்யால செய்ய முடியாது, கைகளால செய்ய முடியாது. நிவர்த்தி எப்பவும் புத்தியால தானே செய்ய முடியும். அதனால இந்த இடத்துல கர்த்திருத்த புத்தி தியாகம்னு ஒண்ணு சொல்றார். இந்த கர்த்தா நான் அல்லேன், நான் பண்ணவில்லை. உடனே அர்ஜுனன் பிடிச்சா, அப்ப யார் பண்ணாங்கன்னா, நான் பண்ணலேன்னு சொன்னியானா பின்ன யார் பண்ணார்கள்? முக்குணங்களாலே தூண்டப்பட்டு செய்கிறேன், நானா பண்ணல. என்கிட்ட சத்தகுணம் ரஜோகுண தமோகுணம் இருக்கிறது, அதனால் தூண்டப்பட்டு செய்கிறேன். நானே செய்கிறேன்னு நினைத்தால் நான் முட்டாள். முக்குணங்கால் தூண்டப்பட்டு செய்கிறேன் நினைத்தால் நான் ஞானி. சுவாமி மொத்தத்துல செஞ்சுதான் ஆகணும். இதுல என்ன அது தூண்டி செஞ்சான்னா நானா செஞ்சா என்னன்னால், தூண்டி செய்தால்னு புரிஞ்சுட்டா எவ்வளவோ நன்மை இருக்கு. நானே செய்கிறேன்னா அகங்காரம் வந்துடும். அவர் செய்வித்ததனால செய்கிறேன்னால் பணிவு இருக்கும். அந்த பணிவே மெதுவா சாட்சா்காரத்தை கொடுத்து விடும். அகங்கார விமூடாத்மா கர்த்தாக மிதிமன்யதே. இவன் முக்குணங்களால தூண்டப்பட்டு செய்கிறான். அதுக்கப்புறம் அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. முக்குணங்களுக்கு ஞானமா உண்டு, சப்தரஜஸ்தமோ குணங்களுக்கு ஞானம் கிடையாதே, அது போய் தூண்டுமா கண்ணா, நீயே இப்படி சொல்றியேனால் அந்த முக்குணங்களை கடிவாள மாட்ட வச்சுன்னு நான் தான் செலுத்துறேன் என்ன ஈஸ்வரன் தானே ஏத்துனுட்டார். கண்ணன் இறுதியா ஏத்துண்டது நீ செய்யற, ஆனா நீ செய்யல, முக்குணங்களால் தூண்டப்பட்டு செய்கிறாய். அந்த முக்குணங்களையும் நான் தான் ஏவுகிறேன். என்னால் தூண்டப்பட்ட முக்குணம் உன்னை பாதித்து நீ செய்கிறாய். அப்ப நமக்கு வேற விதமா சந்தேகம் வந்துடும். அப்ப நான் பண்ற தப்புக்கெல்லாம் நீ தானே காரணம் கண்ணா. என்ன என் முக்குணத்தால நான் தப்பு பண்றேன், முக்குணத்தை நீ தான் தூண்டுற, அப்ப என் தப்புக்கு நீ தான் காரணமானால் அப்படி முடியாதே. நான் வெறும தூண்டல, நீ பண்ணிருக்கிற கர்மத்தை கொண்டுதான் உன் முக்குணத்தை நான் தூண்டுறேன். நீ இத்தனை பிறவிகள்ல கர்மத்தை செய்திருக்க, அதை பிடித்து கொண்டுதான் நான் தூண்டுகிறேனே தவிர நானா என் இஷ்டத்துக்கு தூண்டினா உன்னை நல்லதுலதான் தூண்டுவேன். இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய ஆச்சரியமான அர்த்தம். இதை ஆளவந்தார் சொல்லும் போது, அசக்தியா லோகரக்ஷாயை குணேஸ்வாரோப்பிய கர்த்திருத்தாம், நம்முடைய கர்த்திருவத்தை நாமா செய்கிறேங்கிற எண்ணத்தை விட்டு குணங்களால் தூண்டப்பட்டு செய்கிறோம். அப்புறம் சர்வேஸ்வரேவா நெஸ்யோக்தா, அந்த குணங்களும் தாங்களா தூண்டுமா, பெருமான் தூண்டினாத்தான் தூண்டும். அதனால அவர் திருவடிகளிலே வைத்து செய், அதை எங்கிட்ட விட்டுடுன்னு கண்ணன் சொல்லிவிட்டார். மயி சர்வாணி கர்மாணி சந்நிய அத்தியாத்ம சேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா
யுத்தஸ்வ விகதஜ்வரஹ. அதனாலே எல்லா செயல்பாடு நீ என்னென்ன பண்ணுகிறாயோ சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். காயேன வாச்சா மனசேந்திரியேர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. நல்ல செயல்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு எங்கிட்ட விட்டுடு. எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால தீய செயல்களை பண்ணவே பண்ணாதே. பண்ணும்போது நீ பண்ணினேங்கிற எண்ணத்தோடும் பண்ணாதே. நல்லதை பண்ணச்சேவே நீ பண்ணினேன்னு நினைக்காதே, கெட்டதை பண்ணவே பண்ணாதே அப்படின்னு தான் இந்த அத்தியாயத்துல முக்கியமா சாதிக்கிறார். அதுவும் கர்த்திருவ புத்தி தியாகம். நான் கர்த்தாங்கிற எண்ணத்தை விட்டுடு, பலத்தில் இருக்கிற எண்ணத்தை விடு, இது என் கர்மாங்கிற எண்ணத்தை விட்டு விடு, அத்தோட செய்வாய்னு சொன்னார். அதுக்கப்புறம் கடைசி 2 விஷயம் அர்ஜுனனுக்கு தோணித்து, நான் பண்றேன் ஆனா எனக்கு என்னமோ ஞான யோகம் தான் நன்னா வரும், கர்மயோகம் எனக்கு சுமாரா வரும்னு தோன்றதுன்னு வச்சுப்போம். நமக்கே தோணும் இந்த காரியம் எனக்கு சரியா வராது, பருப்பு குழம்பு பண்ணா சுமாரா பண்ணுவேன், வெத்த குழம்பு பண்ணா நன்னா பண்ணுவேன். இருக்கட்டும், அதுக்கு 4 பேர் விருந்துக்கு வந்திருக்கிறச்சே வெத்த குழம்பும் சுட்டாம் பழமும் போட்டா நம்மளை பத்தி என்ன நினைச்சுன்னு போவா? பருப்பு குழம்பு தான் பண்ணணும். 4 பேர் விருந்து கூப்பிட்டுருக்கேன், இருந்தாலும் எனக்கு பருப்பு குழம்பு சுமாரா வரும், வெத்த குழம்பு நன்னா பண்ணுவேனேன்னு பண்ண விடுவோமா? இன்னைக்கு துவாதசி, என்ன குழம்பு, என்ன கறி அமுது, அதுதான் பண்ணணும். இன்னார் வந்திருக்கா மோர் குழம்பு, அதுதான் பண்ணணும். இதுக்கு மோர் குழம்பு, இதுக்கு நாள். அப்ப அதுக்கு எது விதிக்கப்பட்டிருக்கோ அதுல எனக்கு கொஞ்சம் சுமாரா பண்ண தெரிஞ்சிருந்தாலும் அதைத்தான் பண்ணணும், மாத்திரக்கூடாது. எனக்கு இது நன்னா பண்ண வருமேங்கிறதுக்காக ஏற்புடையதா இல்லைன்னா அதை செய்யக்கூடாது இல்லையா? அதுதான் இப்ப அர்ஜுனன் சந்தேகம். எனக்கு ஒருவேளை ஞான யோகம் நன்னா வருதுன்னு வச்சுப்போம், கர்மயோகம் சுமாரா தான் பண்ணுவேன்னு வச்சுப்போம். அப்படின்னா நான் ஞான யோகத்தையே பண்ணலாமான்னு அவன் கேட்கிறான். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணா பரதர்மாத்து ஸ்வனுஷ்டிதாத்து ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவகா. பேச்சே கிடையாது அர்ஜுனா. உனக்குன்னு இருக்கிற தர்மம் எது? உன் க்ஷத்ரிய தர்மம் யுத்தம். அதே மாதிரி உனக்கு இருக்கிற தர்மம் ஆத்ம தர்மமே கர்மயோகம். அதனால நீ அதைத்தான் செய்ய வேண்டும். ஞான யோகம்ங்கிறது நீ நன்னா பண்ணுவியா இருக்கலாம், ஆனா அது பயத்தை தான் கொடுக்கும், தப்பறத்துக்கு வாய்ப்பு அதிகம். உனக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மயோகம் குறைவாக பண்ணப்பட்டாலும் அதுதான் எனக்கு பிடித்தம். எனக்கு பிடிக்கிறது தான் இங்க முக்கியமே தவிர உன்னால நன்னா பண்ண முடிஞ்சதா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. கடைசியில மோட்சத்தை கொடுக்க வேண்டியது நான் அர்ஜுனா. அதனால் எனக்கு பிடித்தம் கர்மயோகமானபடியால் அத்தையே செய் அப்படின்னு அங்கேயும் சொல்லிட்டார். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணா பரதர்மாத்து ஸ்வனுஷ்டிதாத்து. அப்புறம் இதை முடியறச்சே நாம புரிஞ்சுக்க வேண்டியது, இவ்வளவு தூரம் நன்னா தெளிவாத்தானே கண்ணன் சொல்லியிருக்கார், ஆனாலும் நம்மால முடியாமல் ஏதோ தடுக்கிறதே, அந்த கர்மயோகத்துல ஈடுபட முடியாம ஏதோ தடுக்கிறாப்புல இருக்கே, நம்மளை எது தடுக்கிறது? இதைத்தான் அர்ஜுனன் கேட்டான். அதகேன பிரயுக்தோயம் பாபம் சரதி புருஷா அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதா. யாரோ என் கழுத்தை பிடிச்சு தள்ளுற மாதிரி நான் தப்பு தப்பா பண்றேனே, யார் தள்ளுறானால் பகவானுடைய பதில், காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவ மகாசன மகாபாப்மா வித்தி ஏனமிக வைரிணம். காமம் குரோதம் எல்லாத்திலையும் பற்று விருப்பம். அந்த விருப்பம் நிறைவேறலைன்னா வெடிக்கிற கோபம். காமம் குரோதம் ரெண்டும். இப்போ 4 நாள் ஆச்சுன்னா 2 நாள் ஆச்சுன்னா பண்ண போறோம். யஜுருபா கர்மா ருகுபா கர்மா அன்னைக்கு அப்படியே ஜப்பம் பண்ணுவோம். காமோகாரிஷீத்து மன்னுரகாரிஷீத்து காமோகாரிஷீத்து மன்னுரகாரிஷீத்து. காமம் மன்னித்து கோபம் மன்னித்து நாம் பண்ணல, காமம் மன்னித்து கோபம் மன்னித்து நாம் பண்ணல. எத்தனை நாள் பண்ணிட்டு இருக்கிறது? அடுத்த வருஷம் பிராயச்சித்தம் பண்ண போறோம், அதுக்கு அடுத்த வருஷம் பிராயச்சித்தம் பண்ண போறோம். இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷத்துக்குள்ள எல்லா பாபத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் காமோகாரிஷீத்து மன்னுரகாரிஷீத்துன்னு பண்ண போறோம். அர்ஜுனா, நீ மற்ற பேரையெல்லாம் ஜெயித்து விடுவாய். பீஷ்மரை துரோணரை கிருப்பரை சல்யனை ஜெயிக்கலாம், ஆனால் காமத்தையும் கோபத்தையும் யாராலும் ஜெயிக்க முடியாது. அதுக்கு வழி சொல்றேன், எல்லாத்தையும் எங்கிட்ட சமர்ப்பித்து விட்டு செய்யறதுதான் வழி. உன் புத்தியை அடக்கி என்னை நினைத்து கொண்டு கர்மயோகத்துல உள்ளத்தை ஈடுபடுத்து, உடம்பை ஈடுபடுத்து, தானே காமமும் கோபமும் வசத்துக்கு வரும். அழகா சாதிக்கிறார். தூமேன ஆவ்ரியத்தே வன்னிகி. அதனாலே காமக்ரோதத்தை ஜெயிச்சுட முடியாது. இந்திரியாணி மனோபுத்தி அஸ்ய அதிஷ்டானம் உச்சதே. இதுல எதை விட சிறப்பானது தெரியுமோ? ஆத்மாவுடைய ஞானத்தை இப்படித்தான் மறைக்கும், காம இப்படித்தான் மறைச்சிடும். இந்திரியாணி பராண்யாகு. இந்திரியன்கள் புலங்கள் ஆத்ம ஞானத்துல மறைக்கிறதே, அதை கெடுக்கிறதுக்கு நான் முன்னேன்னு வந்து நிற்கும். புலன்கள் அடங்கிடுத்தினாலும் இந்திரியேபிய பரம் மனஹா, மனசு அடங்காது. ஆத்ம ஞானத்தை அதுதான் மறைக்கும். மனசஸ்து பராபுத்தி, மனசே அடங்கினாலும் புத்திங்கிற தர்மபூத ஞானம் அடங்காது, அதுவே கெடுத்துடும். புத்தே பரதஸ்து சஹா. அந்த ஞானத்தை விட காம மோசமானது. அதுதான் ஆத்ம ஞானத்தை ரொம்பவே அடக்கி விடும்.
அதுதான் ஆத்ம ஞானத்தை மறைக்கிறது. புரியுறது? என்ன பண்ணணும்னு அர்ஜுனன் கேட்டான். ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தப்ய ஆத்மன் ஆத்மனா ஜெகிசத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதன். ஏ மகாபாகோ, வெல்வதற்கு அரியதாக இருக்கக்கூடிய காமம்ங்கிற அந்த எதிரியை ஜெயிப்பாய். அதற்கு செய்ய வேண்டியது ஏவம் புத்தே பரம் புத்வா. புத்திங்கிற ஞானத்தை விட காமம் இன்னும் ஆற்றல், அதுக்கு இருக்கிற வலிமை புத்திக்கு கூட இல்லை இப்படின்னு தெரிந்து கொள். அப்ப அவ்வளவு வலிமையானதை நான் எப்படி கட்டுப்படுத்துறதுனால் அப்படி கேளு சொல்றேன். மனதை உறுதியான அறிவாலே, ஆத்மானம் மனதே ஆத்மனா உறுதியான அறிவாலே சம்ஸ்தப்ய நல்ல கர்மயோகத்தில் ஈடுபடுத்து. மனச கர்மயோகத்தில் ஈடுபடுத்து, புலன்களை எல்லாம் கர்மயோகத்தில் ஈடுபடுத்து. அது பண்ண பண்ண அது கடைசியா என்னிடத்திலேயே சமர்ப்பிக்கப்படுகிறபடியால் அது அத்தனைக்கும் ஒரு வலுவை கொடுத்து காமம் அதை அடக்காதபடிக்கு நான் பார்த்துக்கிறேன். நான் தானே காமமே அர்ஜுனா. கிருஷ்ண காமம்ங்கிறது எவ்வளவு உயர்ந்தது. சேமனல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனர் காமமும் என்னிவை நான்கென்பர். ஆறாம் பொருள் இன்பம் வீடு, அல்ல இன்பம்ங்கிற காமம் அதுவே சிறப்புன்னு ஆழ்வாரே பாசுரத்துல சொல்றார். ஆனா இங்க ஏன்னா கண்ணன் அந்த இன்பம்ங்கிற காமத்தை வெசின்னு இருக்கார். என்னன்னால் உலக விஷயத்துல காமமா இருந்ததுன்னா கஷ்டம் தாண்ட முடியாது. ஆனா கிருஷ்ண காமம்ங்கிற பக்தியா இருந்துனால் கண்ணனிடத்துல புலன்களை விடுத்து ஈடுபட்டு செய்தோம்னால் தானே இந்த காமத்தை அடக்கி விடலாம். இதை புரிந்துகொள். கர்மயோகம் உன்னை விடாது, அவசியம் நீ செய்துதான் ஆக வேண்டும். ஆனா அதுக்கே ஞானத்தோட கர்மயோகத்தை செய். அந்த ஞானம் எது? நான் செய்தேங்கிற புத்தியை விட்டு, தாழ்ந்த பலம்ங்கிற ஆசையை விட்டு, சாட்சா்காரத்துக்காக இது என் கர்மாங்கிற மமகாரத்தையும் விட்டு என்னையே நம்பி என்னிடத்தில் புலன்களை சமர்ப்பித்து செய்வாய். இதுதான் கர்மயோகம். இதை செய்ய செய்ய குறுக்க ஞான யோகமே வேண்டாம், தானே இந்த கர்மயோகம் ஆத்ம சாட்சா்காரத்தை கொடுக்கும் என்றது 3வது அத்தியாயம். அதுவரை கேட்டுள்ளீர்கள். ஏதோ சுருக்கமா இந்த அத்தியாயம் என்னங்கிறத மட்டும் விண்ணப்பம் பண்ணேன். இதில் இருக்கக்கூடிய கோணங்கள் மிகவும் முக்கியம், அதை புரிந்து கொள்க. மேற்கொண்டு 4வது அத்தியாயத்தை தொடங்கி கேட்க போகிறீர்கள். அதுல 200 படி உயர்த்த போகிறார். கண்ணனுக்கு நிகர் அவரே, அவர் அருளி செய்த கீதைக்கு நிகர் அவரே. அது இருந்ததென்றால் வாழ்க்கை வளம் பெறுகிறது, ஞானம் வளரும், பக்தி முற்றும், அனைத்து ஆச்சாரியர்களுடைய அருளும் கிட்டும், பெருமானுடைய திருவடிகளும் கிட்டும். தொடர்ந்து கேட்டு அதை நடைமுறைப்படுத்தி நன்மையே பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். புத்தூர் சுவாமி அனுகிரகித்த கீதார்த்த விவரணத்தை எவ்வளவு நேரம் பேசினாலும் எவ்வளவு நேரம் கேட்டாலும் கடைசியில் நம்மால் இதை சொல்லி முடிக்க இயலாது என்று சொல்லித்தான் முடிக்க வேண்டும். அதேதான் அடியும் செய்ய இருக்கிறேன். சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு. இந்த சதமான உற்சவத்தின் போது நாம் பெறக்கூடிய பயனை 200, 300, 500 என்று எத்தனை ஆண்டுகளானாலும் நம்முடைய சந்ததியர், நம்முடைய வருங்காலத்தவர்கள் சுவாமியை பற்றி தெரிந்து கொண்டு பயன் பெற வேண்டும், சத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். கீதாமிர்தம் மகத்து என்கிற அமுதமயமாக இருக்கக்கூடிய கீதைய பற்றி தம்முடைய வாகமிருத்தத்தாலே பொழிந்து வாகமிருத வர்ஷி சுவாமியுடைய திருக்குமாரரான பாலவாகமிருத வர்ஷி சுவாமி நம்மை அமுத வெள்ளத்திலே ஆழ்த்தி அருளினார். முதல்ல புத்தூர் சுவாமிக்கும் தம்முடைய திருத்தகப்பனாருக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு அத்தை விரித்து புத்தூர் சுவாமி செய்தருளின கைங்கரியங்களுடைய வைபவத்தெல்லாம் சொல்லி இந்த 3வது அத்தியாயத்திலே அல்லது முக்கியமாக 2வது அத்தியாயம் தொடங்கி 6வது அத்தியாயம் வரைக்கும் எப்படி பக்தி யோகத்தை அடைவதற்கான படிக்கட்டுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த படிக்கட்டுகள்ல ஏறுவதற்கு விருப்பமில்லாத அர்ஜுனன் எப்படி கடைசி படிக்கு தான் செல்ல வேண்டும் என ஆசைப்பட்டான் என்பதெல்லாம் எல்லாரும் எளிதில் உணரும்படியாக அழகான பொருத்தமுடைய உதாரணங்களை கொண்டு விளக்கி அருளினார். மேலும் யுத்தத்தை செய்வதிலே விருப்பமற்றவனாக அர்ஜுனன் இருக்கிறபடியாலே கர்மத்திலே, கர்மயோகத்திலே விருப்பமற்று ஞான யோகத்திலே எல்லா செயல்களையும் விடுவதிலே ஊக்கமுடையவனாக இருந்து கொண்டு
வியாமிஸ்ரேணேவ வாக்கியேனான்னு எனக்கு நீ ஏன் கர்மத்தை செய்யும்படியாக தூண்டுகிறாய்? உன்னுடைய வார்த்தை குழப்பம் உண்டாக்குவதைப் போல தோத்துகிறது. எனக்கு நீ ஞான யோகத்தையே சொல்ல வேணுங்கிற ஒரு அபிப்பிராயத்தோட அவன் கேட்க, பிரவருத்தி மார்க்கம்னா என்ன, நிவர்த்தி மார்க்கம்னா என்ன, ஞான யோகத்தில் இருக்கக்கூடியவனுக்கும் கர்மயோகத்தை தவிர்க்க முடியாது, கர்மத்தை ஆறாலையும் தவிர்க்க முடியாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு ரீதியில கர்மத்தினுடைய ஒரு தேவை இன்றியமையாமைங்கிறது வந்து சேரும். இந்த விஷயங்கள் எல்லாம் பற்பல உதாரணங்களை கொண்டு விளக்கினார். மேலும் அசக்தியாலோக ரக்ஷாயை என்கிற கீதார்த்த சங்கிரக ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை எப்படி உலகத்தாரை வழிநடத்த வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவன் முன்னுதாரணமாக இருந்து தானும் கர்மத்தை செய்து அவர்களையும் கர்மத்திலேயே வழிநடத்த வேணும் என்னும். அப்படி கர்மத்தை செய்யும் பொழுது எந்த ஒரு அறிவோடே செய்ய வேணும் என்று ஞானத்திலும் கர்மம் உண்டு, கர்மத்திலும் ஞானம் உண்டு, இந்த அழகான விஷயங்கள் எல்லாம் காட்டி அருளினார். முன்பே சரணாகத்தனுக்கும் கைங்கரியமாக இவனுக்கும் பிரவருத்திகள் எல்லாம் உண்டு. சரணாகத்தன் நான் எந்த செயலையும் செய்ய மாட்டேன்னு இருக்கலாகாது. எப்படி திருக்கண்ணமங்கை ஆண்டான் ஒரு துருமுனருக்க பிராப்தி இல்லை, துருமுனருக்க பிராப்தி இல்லைங்கிறதுக்கு இன்னொரு விதமாகவும் பொருள் சொல்லுவார்கள். அதாவது எந்த ஒரு வைதிக காரியத்தை செய்ய ஆரம்பித்தாலும் வைதிக காரியத்துக்கு முதல்ல இவன் ஒரு பிராணாயாமம் செய்ய வேணும். ஆச்சமனம் பிராணாயாமம் தான் முக்கியம். பிராணாயாமம் செய்ய வேணுமையானால் அதற்கு தர்ப்பங்கள் எல்லாம் முன்பே திருத்தி சங்கிரகம் செய்து கொள்ள வேணும். துரும்பு நறுக்குதல்னா வைதிக காரியத்துக்கு அங்கமாக தர்ப்பத்தை முதல்ல நறுக்குதல், தர்ப்பத்தை அந்த செடி அதுல இருந்து எடுத்து பறித்து கொண்டு வருதல்ங்கிறது இருக்க. அதுதான் எந்த ஒரு வைதிக காரியத்தை செய்வதற்கும் முதல் காரியம், ஆரம்பமாக இருக்கக்கூடிய அடிப்படை காரியம். ஆக எம்பெருமானை அடைவதற்கு ஏதோ ஒரு உபாயத்தை செய்ய வேணும். அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த துரும்பு நறுக்குதல், தர்ப்பத்தை சேமித்தல், நறுக்குதல்ங்கிற ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கலாம்னு அதை கூட செய்யலாகாது என்று நோக்கு. ஆக இப்படி எந்த ஒரு துரும்ப கூட நறுக்கலாகாதுன்னு இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவ எதற்காக எம்பெருமானுடைய ஆலயத்திலே எம்பெருமானுடைய மண்டபங்கள்ல கோபுரம் பிராகாரங்கள்லாம் திருவலகிட்டு, அதாவது அந்த இடத்த பெருக்கி அதை எதற்கு தூய்மைப்படுத்த வேணும்? தால என்ன லாபம்? உங்களுக்கோ எம்பெருமானாலத்தானே மோட்சம். இந்த தூய்மைப்படுத்தக்கூடிய காரியத்தால என்ன பயன்? அதுவா உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்க போகிறது? எதற்காக இந்த செயலை செய்கிறீர்கள்னு கேட்க, இந்த செயலை செய்வதால வேறொரு லாபங்கிறது இல்லை. பெருக்கின இடம் அது பார்க்க அழகாக இருக்கு, தூய்மையுடையதாக இருக்கு. திருவலகிடாத இடம் அது அழுக்கடைந்து மாசடைந்து இருக்கு. எம்பெருமானுடைய ஆலயம் மாசற்றதாக அழுக்கற்றதாக நம்முடைய மண்டபங்களும் ஆலயங்களும் அவ எழுந்துள்ளக்கூடிய வீதிகளும் பார்க்க அழகா இருந்தா அதுவே புருஷார்த்தம். இதை செய்வதால எனக்கு மோட்சம் கிடைக்கிறது, அதால நான் செய்கிறேன் என்பதன்னு. இது செய்து அது அழகா இருப்பதே எனக்கு பயன், மற்றொரு பிரயோஜனம் வேண்டா. ஆக எம்பெருமானுக்கு இதுவே ஒரு கைங்கரியம், கதால செய்கிறோம்னு அது எப்படி அவர் எடுத்துரைத்தாரோ அதே போல சரணாகத்தர்களுக்கு இதை செய்வதால ஒரு லாபம்ங்கிறது இல்லை. ஆனாலும் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் நிவர்த்தியோடு இருக்கலாமான சரணாகத்தர்கள் கைங்கரியத்திலே எல்லா விதமான பிரவருத்திகளையும் உடையவர்களாக இருக்க வேணும் என்ன இந்த உண்மைகள் எல்லாம் எல்லாரும் அறியும்படியாக எளிதிலே உணரும்படியாக விளக்கி உரைத்தார். இந்த குணேஸ்வரோப்பிய கர்த்திருத்தாம் சர்வேஸ்வரேவான்யஸ்யோக்தான்னு ஆளவந்தார் அருளி செய்த அர்த்தங்களையெல்லாம் நான் இந்த செயல்களை செய்யவில்லை, என்னுடைய இந்த 3 குணங்கள் சத்துவம் ரஜகா தமகாங்கிற குணங்கள் அவைகளுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இது இருக்கிறபடியால செய்யாமல் தவிர முடியாது என்கிற காரணத்தால செய்கிறேன். எம்பெருமான் கொடுத்த சரீரேந்திரியங்களை கருவியாக கொண்டு நான் செய்கிறேன், அவனாலே நியமிக்கப்பட்டு செய்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவுபடுத்தினார். இந்த உதாரணத்துல பற்பல சாஸ்திரார்த்தங்கள் சம்பிரதாயார்த்தங்கள் எல்லாம் தெளிவுபட பற்பல முறை கீதைய சேவித்தபடியாரையும் சொன்னபடியாரையும் நல்ல ஒரு தெளிந்த ஞானத்தை உடையவராக இருக்கிறபடியாலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் எழக்கூடிய பற்பல கேள்விகளுக்கு பற்பல தவறான புரிதல்களுக்கு அந்த சரியான அந்த கேள்விகள்லாம் போகும்படியாக நீங்கும்படியாக இந்த தவறான புரிதல்கள் எல்லாம் நீங்கும்படியாக இப்படி தெளிவாக இந்த அத்தியாயத்தாலே இந்த கீதா சாஸ்திரத்தாலே சொல்லப்படுற அர்த்தம்.
இது கர்மயோகத்துக்கும் ஞான யோகத்துக்கும் முரண்பாடு இல்லைங்கிற விஷயம். இந்த உபாயங்கள் அவைகள்லாம் சரணாகதனுக்கு தேவையில்லைன்னா கூட அவனும் ஒரு விதத்திலே செயல்களை செய்ய வேணும், கைங்கரியமாக இதெல்லாம் செய்ய வேணுங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். மேலும் பற்பல அழகான பொருத்தமுடைய உதாகரணங்கள், அந்த உதாகரணங்கள் மூலமாக எளிமையாக நாமும் அப்படி உணரும்படியாக சுவாமி நமக்காக அருளி செய்தார். சாமிக்கு பற்பல காரியங்கள் இருக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு நாளும் பற்பல காரியங்கள், பற்பல உபன்யாசங்கள், சம்பிரதாய ரட்சணத்துக்காக, சம்பிரதாய விருத்திக்காக பற்பல காரியங்கள். அந்த காரியங்களுக்கு நடுவிலே நமக்காக இந்த பதிவு, இந்த உபன்யாசத்தை நமக்காக நல்கிய சாமியுடைய திருவடிகளுக்கு அடியினுடைய பிரணாமங்களையும் கிருத்தஜத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலே நாளை 10 மணிக்கு 4வது அத்தியாயத்தினுடைய அர்த்தத்தை பெருமாள் கோவில் சுவாமியாலே மேதாவி மணி என்று கொண்டாடப்பட்டு கம்பீரமான வாக்க வருஷிக்கக்கூடிய மண்டையம் அனந்தான் பிள்ளை சுவாமி அவருடைய வெங்கட கிருஷ்ணமாச்சாரிய சுவாமியுடைய திருவாக்காலே கேட்கவிருக்கிறோம். அதையும் எல்லாரும் தவறாமல் இந்த உபன்யாசம் நடக்கும் காலத்திலேயே கேட்டு இன்புற வேணும். எல்லாருக்கும் இன்றைய உபன்யாசமும் சரி, நாளைய உபன்யாசமும் சரி, இத்தொடரிலே அமைந்திருக்கக்கூடிய எல்லா உபன்யாசங்களையும் பகிர்ந்து எல்லாரும் கேட்டு இந்த கீதையினுடைய அர்த்தத்தை அறிந்து உய்த்துணரும்படியாக செய்ய வேணும். புத்தூர் சுவாமி இந்த விவரணத்தின் மூலம் எல்லாருக்கும் எளிமையாக இந்த விஷயங்கள்லாம் போய் சேரும்படியாக செய்து அவர் பட்ட அந்த முயற்சி அது சஃலமாக ஆகும்படியாக எல்லாரும் செய்ய வேணும் என்னும் எல்லாரிடத்திலையும் பிரார்த்தித்து அடியனுடைய வார்த்தையை நிறைவுறுத்துகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.